அனைவருக்கும் காலை வணக்கம். நான் கதைக்கிறது கேட்குதா? கிளியராக இருக்குதா? ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? குட் மார்னிங். எஸ், தேங்க்யூ. ஓகே, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விடயம் ஓகே, கடைசியாக நாங்கள் இப்போ நிதியியல் முறைமை அளவீட்டில் நாங்கள் நிறைய விடயங்களை பார்த்து கொண்டு வந்தாங்க, ரைட்? அந்த வகையில் நிதி நிறுவனங்கள் என்ற அந்த நிறுவனங்கள் சம்பந்தமாக நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். இதில் பல்வேறு நிதி நிறுவனங்கள் நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். இப்போ ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் நாங்கள் கதைத்து பார்க்கக்குள்ள நாங்கள் டிஸ்கஸ் பண்ண விஷயங்களை நீங்கள் பார்க்கக்குள்ள நிதியியல் முறைமையில் இருக்கக்கூடிய முக்கிய நிறுவனங்கள் நாங்கள் பார்த்தோம். அந்த வகையில் நாங்கள் வங்கிகள், நிதி கம்பெனிகள், நிதி குத்தகை கம்பெனிகள், முதல்நிலை வணிகர்கள், பணத்திரர்கள், இப்படி இவ்வாறான நிறுவனங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். அதே நேரம் நான் உங்களுக்கு சொன்னால் இதற்கு மேலதிகமாக இந்த ஒவ்வொரு நிறுவனங்களோட தொழிற்பாடுகள் என்ன என்றதை நீங்கள் கட்டாயமாக அறிஞ்சு வச்சுருக்கோம். அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விடயம் கடைசியாக நாங்கள் பார்த்த விடயம் கடந்த வகுப்பில் கூட்டுறவு வங்கி தொழில். அதற்கு பிறகு நாங்கள் பார்க்க வேண்டிய வியாபாரம் நிறுவனங்கள் நகை அடகு பிடித்தல் வியாபாரம், அத்தோடு பிணையங்கள் மற்றும் பங்குச்சந்தை, இந்த மேலதிகமாக காப்புறுதி வியாபார நிறுவனம், இவற்றை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த வகையில் நாங்கள் பார்ப்போம் நகை அடகு பிடித்தல் வியாபாரம், அதுவும் அப்படியான நிறுவனங்களும் இந்த நிதியியல் முறைமையில் முக்கியமான நிறுவனங்களாக, அதாவது இப்போ நகை அடகு பிடித்தல் வியாபாரத்தை எல்லா நிறுவனங்களுமே செய்யக்கூடிய மாதிரி இருக்குது, ரைட்? இப்போ அவையும் இதில் முக்கிய பங்களிக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இது எப்படி என்று சொல்லிச்சுன்னா, தங்கத்தினால் செய்யப்பட்ட தனிநபர் உடைமைகளின் அடமானம் வைத்து அதன் மீது கடன் வழங்கும் வியாபாரமானது நகை அடகு பிடித்தல் வியாபாரம். அவங்களுக்கு தெரியும், போனிங் என்று நாங்கள் சொல்லுவோம். இப்போ தனிப்பட்ட நபர்கள் தங்கள்கிட்ட சொந்தமாக இருக்கக்கூடிய நகைகளை, தங்க நகைகளை நிதியியல் நிறுவனங்கள்கிட்ட கொண்டு போய் அதை பிணையாக வைத்து கடனை பெற்றுக்கொள்றதான் இந்த நகை அடகு பிடித்தல் என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த நகை அடகு பிடித்தல் சாதாரணமாக போனிங் வங்கிகளும் செய்கின்றது, நிதி நிறுவனங்களும் செய்கிறத நாங்கள் பார்க்கலாம். அதே நேரம் இதற்கென்று தனியாக உருவாக்கப்படுகின்ற போனிங் சென்டர்ஸ் நாங்கள் சொல்லலாம், போனிங் ஷாப் என்று நாங்கள் சொல்லலாம். அப்படியான நகை அடகு பிடிக்கும் நிறுவனங்களை நாங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம், சாதாரணமாக உங்களுடைய ஏரியாவிலேயே அப்படியான நிறுவனங்கள் காணப்படலாம். அவையும் இந்த வியாபாரத்தை தனிப்பட்ட ரீதியில் செய்கின்ற நிறுவனங்களாக கூட இருக்கலாம். இந்த நகை அடகு பிடிக்கும் வியாபாரத்துக்கான உரிமம் யாரால வழங்கப்படும் சொல்லிச்சுன்னா, பிரதேச செயலகங்களால் தான் வழங்கப்படும். இப்போ சாதாரணமாக எல்லாருக்கும் ஒரு டவுட்ஸ் இருக்கும். இப்போ நகை அடகு பிடிக்கும் வியாபாரம் ஒன்று தொடங்கணும்னு சொல்லிச்சுன்னா, யார்கிட்ட அந்த லைசன்ஸ் எடுக்கிறது, உரிமத்தை எங்கே பெறுகிறான்னு சொல்லி, உண்மையிலேயே அதை அந்தந்த பிரதேச செயலகங்களில் அதுக்குரிய உரிமத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த உரிமம் சில நபர்களுக்கு வழங்கப்படாது. அப்படியான நபர்களையும் நான் இங்கே தந்திருக்கிறேன் உங்களோட நாலேஜுக்காக. ஒன்று உரிமத்திற்காக விண்ணப்பித்த நாளிலிருந்து 5 வருடத்துக்கு முன்னால் எந்த நேரத்திலாவது அவர் தண்டனைக்கு உட்பட்டவராக இருத்தல் ஆகாது, ரைட்? அப்போ அவர் ஏதாவது இந்த
இந்த விண்ணப்பித்த திகதியிலிருந்து முதல் வருகின்ற 5 வருடத்தில் ஏதாவது ஒரு தண்டனைக்கு அவர் உட்பட்டிருப்பார்ன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு அந்த உரிமை வழங்கப்பட மாட்டாது. அதே நேரம் குற்றம் செய்ததற்காக அரசாங்க பெயர் அறிக்கையில் இவருடைய பெயர் இருந்தால், அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தொடர்பாக, குற்றம் செய்தவர்கள் தொடர்பாக அரசாங்கத்தினால் வெளியிடப்படுகின்ற அறிக்கையிலே இவர்களுடைய பெயர் இருக்குமாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த உரிமம் வழங்கப்பட மாட்டாது. அவர்களுக்கும் இந்த உரிமம் வழங்கப்பட மாட்டாது. அதே போன்று நபர் ஆண்டு கணக்கறிக்கை சமர்ப்பிக்காமல் இருந்தால், ரைட், அவர் ஆண்டுக்குரிய கணக்கறிக்கை சமர்ப்பிக்காமல் இருந்தார் சொல்லி சொன்னால் அவருக்கும் உரிமம் வழங்கப்பட மாட்டாது. அதே நேரம் அடகு தொழில் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தால், ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவர் அடைவு தொழில் செய்ய முடியாது என்று தடை விதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கும் இந்த உரிமம் வழங்கப்பட மாட்டாது. ஆகவே இதில் நான் சொல்ல வருகின்ற விடயம், நகை அடைபிடித்தல் வியாபாரம் என்றால் என்ன, அதற்கு எவ்வாறு உரிமம் வழங்கப்படுகின்றது, சில நபர்கள் இதிலிருந்து இந்த உரிமம் பெற தகுதியற்றவர்களாக இருப்பார்கள், அவர்கள் யார் என்பதும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதில் முக்கியமான விடயம் என்னன்னு சொல்லினால், தனியே வங்கிகள் நிதி நிறுவனங்கள் மாத்திரமல்ல, இவ்வாறான தனிப்பட்ட நிறுவனங்கள் கூடி இவ்வாறான உரிமங்களை அந்தந்த பிரதேச செயலர்களை பெற்று நகை அடைப்பிடிக்கும் வியாபாரத்தை முன்னெடுக்கலாம். அதே நேரம் ஏனைய நிதி நிறுவனங்களுக்குள்ளே பிணையங்கள் மற்றும் பங்குச்சந்தை வியாபாரத்தில் தொடர்பட்ட நிறுவனங்களையும் நாங்கள் இதிலே கணக்கில் எடுக்கலாம். ரைட், பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனைகள் ஆணைக்குழு மற்றும் பங்குச்சந்தையின் சீரான நடவடிக்கைகளை உறுதி செய்வதற்கு பல ஒழுங்குமுறைப்படுத்தல் அளவீடுகளை ஏற்படுத்தி இருக்கின்ற. உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், ரைட், அவைன்னு சொல்லிச்சுன்னா அவை தான் இந்த பங்கு சந்தை தொடர்பான நடவடிக்கைகளை ஒழுங்குமுறைப்படுத்துகிறார்கள். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த செகண்ட் சொல்லப்படுகின்ற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், அதாவது பிணைகள் பரிவர்த்தனைகள் ஆணைக்குழு, ரைட், எப்படி இலங்கை மத்திய வங்கிகளையும் நிதி கம்பெனிகளையும் ஒழுங்குமுறைப்படுத்துகின்றதோ அதே போன்று பங்குச்சந்தை தொடர்புடைய நிறுவனங்களை, பங்குச்சந்தை வியாபாரம் தொடர்புடைய நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக, ரெகுலேட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய நிறுவனம் தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், பிணையங்கள் பரிவர்த்தனைகள் ஆணைக்குழு. அப்போ இந்த உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு நிதியியல் முறைமேட ஒழுங்குபடுத்தின ரெகுலேட்டர்ஸ் என்றேக்குள்ள, மேற்பார்வையாளர்கள் என்று சொல்லிக்குள்ள தனியே மத்திய வங்கி மட்டுமில்லை. ரைட், மத்திய வங்கி யார் ஒழுங்குபடுத்தினோம்? வங்கிகள், நிதி கம்பெனிகள் போன்ற நிறுவனங்களை மத்திய வங்கி ஒழுங்குபடுத்தும். அதே போன்று இந்த பங்கு பரிவர்த்தனை சம்பந்தமான அந்த வியாபாரம் சம்பந்தமான நிறுவனங்கள் பங்கு பரிவர்த்தனை ஆணைக்குழு ஒழுங்குமுறைப்படுத்தும். அதே போன்று காப்புறுதி நிறுவனங்களை காப்புறுதி ஆணைக்குழு ஒழுங்குபடுத்தும். ரைட், அப்போ அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஒரு ஒழுங்குபடுத்த நிறுவனம் இல்லை, ஒரு ரெகுலேட்டர்ஸ் இல்லை, பல்வேறு விதமான ரெகுலேட்டர்ஸ் ஒரு நிதியியல் முறைமை ஒழுங்குபடுத்துவதில் ஈடுபட்டிருக்கிறத நாங்கள் காணலாம். அந்த வகையில் மற்றும் வியாபாரத்தலாக நிதியியல் முறைமை ஒழுங்குபடுத்துவதில் ஈடுபட்டிருக்கிறத நாங்கள் காணலாம். அந்த வகையில் பிணையங்கள் மற்றும் பங்குச்சந்தை வியாபாரத்தை ஒழுங்குபடுத்துவர்களாக செக்க நாங்கள் சொல்லலாம். ரைட், SEC, ரைட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன். ரைட், ஓகே. பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு பங்குத்தரகர்கள், துறையீட்டு முதலீட்டு ஆலோசகர்கள் குறைந்தபட்ச திறமையை உறுதி செய்வதற்காக திருத்தப்பட்ட தகுதி கட்டமைப்பை அறிமுகப்படுத்தி உள்ளது. உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த ஒழுங்குபடுத்தல மிக முக்கியமான விடயமாக, ரைட், இந்த பங்குத்தரகர்கள் இருக்கிறார்கள், ரைட், ஸ்டாக் புரோக்கர்ஸ், ரைட், அதாவது பங்குகளை வாங்கி விற்கிறதுக்கு இடையீட்டாளர்களாக இருப்பவர்கள் பங்குத்தரகர்கள். ரைட், அப்போ இவர்கள் அட்வைசர்ஸ் இருப்பினும், ரைட், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ், இப்போ முதலீட்டு ஆலோசகர்கள். இப்போ இவர்கள் பங்கு வாங்குவர்களுக்கு ஆலோசனைகளை, பங்கு முதலீடு சம்பந்தமான ஆலோசனைகளை வழங்குவார்கள். அவை இவர்கள் இவ்வாறானவர்கள் எப்படியான தகவல்களை கொண்டிருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக இந்த பிணையங்கள் முக்கிய பொறுப்பாக இருக்கும். அவர்கள் அதற்குரிய
என்னென்ன மாதிரியான தேவைப்பாடுகள் இருக்கின்றன என்பதை பற்றி அறிமுகப்படுத்தி உள்ளீர்கள். நீங்கள் வேணுமென்னு சொல்லிச்சுன்னா இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனுடைய வெப்சைட்டில் போய் நீங்கள் அது சார்ந்த விடயங்களை கூட நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதில் ஒரு பெரிய டெக்னிக்கலாக விளங்க முடியாத விடயங்கள் இருக்காது. ஒரு இன்ட்ரடக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மிக உதவியாக இருக்கும். அதையும் பார்த்து கொள்ளுங்க. இப்போ இதில் நான் இதில் கிராஃபில் காட்டப்பட்டிருக்கின்ற விடயம் அனைத்து பங்கு விலை சுட்டன் S&P SL ரைட் 20 சுட்டன் மற்றும் கொழும்பு பங்கு வர்த்தகத்தின் நாளாந்த புரள் என்கின்ற சாதாரண ஒரு தகவலுக்காக உங்களுக்கு நான் இதை தந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் இலங்கை பங்குச்சந்தையில் வந்து 2 விதமான சுட்டன்கள் இருக்கும். ஒன்று அனைத்து பங்கு விலை சுட்டன் ஆல் ஷேர் பிரைஸ் இண்டெக்ஸ், மற்றது வந்து S&P SL ரைட் 20 என்று சொல்லப்படுகின்றது சுட்டன். இந்த 2 சுட்டன்களும் வந்து பங்களுடைய விலைகளை வந்து அளவீடு செய்வதனாக அதனுடைய ஏற்றத்தாழ்வுகளை உங்களுக்கு சுட்டி காட்டுவதாக இருக்கலாம். இப்போ இதில் தரப்பட்ட கிராஃபில் நீங்கள் பார்க்கலாம் 2015 தொடக்கம் 2019 ஆண்டு காலப்பகுதியில் இந்த பங்கு விலைகளில் ஏற்படுற மாற்றம் எவ்வாறு காணப்பட்டது ரைட். இதில் இந்த கருப்பான இந்த கிராஃபில் காட்டப்பட்டுள்ள விடயம் நாளாந்த புரள்வு ரைட். அதாவது நாளாந்தம் இவ்வளவு பெறுமதியான பங்குகள் விற்பனை செய்யப்பட்டன என்றும் அதே நேரம் இந்த மஞ்சள் மற்றும் நீல கோடுகளால் காட்டப்பட்டிருக்கின்ற வந்து 2 விலை சுட்டங்களையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது வந்து ஒரு சாதாரண ஒரு அறிமுகம் ரைட். இதில் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா இந்த பங்கு பரிவர்த்தனைகள் ஆணைக்குழு வந்து எவ்வாறான நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துகின்றன, அவற்றுடைய பங்கு என்ன. ஓகே, இதில் நீங்கள் பார்க்கலாம் அடுத்த வியாபாரம் காப்புறுதி வியாபாரம். காப்புறுதி வியாபார துறையிலே ஈடுபடுகின்ற நிறுவனங்களை நாங்கள் வந்து காப்புறுதி கம்பெனிகள் என்று சொல்லலாம். அவையும் நிதியியல் முறைமையில ஒரு முக்கிய நிதி நிறுவனங்களாக காணப்படுவதை நாங்கள் முதல்ல பார்த்திருந்தோம் ரைட். காப்புறுதி துறையில் காணப்படுகின்ற 28 காப்புறுதி கம்பெனிகளில் 13 நீண்டகால காப்புறுதி கம்பெனிகளாகவும் 12 பொது காப்புறுதி கம்பெனிகளாகவும் 3 கம்பெனிகள் இவை 2 காப்புறுதிகளிலும் ஈடுபடுவையாக காணப்படுகின்றன. இப்போ காப்புறுதிகளும் நீங்கள் வந்து நீண்டகால காப்புறுதிகள் மற்றும் பொது காப்புறுதிகள் என்று நீங்கள் வகைப்படுத்தலாம் ரைட். இவ்வாறான காப்புறுதி வியாபாரத்திலே ஈடுபடுகின்ற கம்பெனிகள் எத்தனை என்பது சம்பந்தமாகவும் நான் இதில் தந்திருக்கின்றேன். இதில் முக்கியமான விடயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா இந்த காப்புறுதி கம்பெனிகளை யார் ஒழுங்குபடுத்துறது ரைட். இந்த காப்புறுதி கம்பெனிகளை யார் ஒழுங்குபடுத்துறான்னு சொல்லி சொன்னா இலங்கை காப்புறுதி ஒழுங்குமுறைப்படுத்தும் ஆணைக்குழு ரைட். இலங்கை காப்புறுதி ஒழுங்குமுறைப்படுத்தும் ஆணைக்குழு. இந்த இலங்கை காப்புறுதி ஒழுங்குமுறைப்படுத்தும் ஆணைக்குழு தான் இந்த காப்புறுதி கம்பெனிகளை மேற்பார்வை செய்து கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்துகிறது. இந்த காப்புறுதி கம்பெனிகளுக்கு தேவையான சகல ஒழுங்குமுறைப்படுத்தல் கட்டளைகளை வழங்குறது யாருன்னு சொல்லி சொன்னா இந்த இலங்கை காப்புறுதி ஒழுங்குமுறைப்படுத்தும் ஆணைக்குழு ரைட். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி கமிஷன் ரைட். இதற்கு மேலாக இந்த காப்புறுதி தரகு கம்பெனிகள் ரைட் அவர்கள் வந்து ரைட் இந்த ஒழுங்குமுறைப்படுத்தலுக்குள்ளே வரினம். இது 2019 அடிப்படையில் 66 காப்புறுதி தரகு கம்பெனிகள் ஒன்றில் பொது காப்புறுதி வர்த்தகத்தில் மட்டும் ஈடுபடுவையாகவோ அல்லது பொது மற்றும் நீண்டகால காப்புறுதி ஆகிய 2லும் ஈடுபடுவையாக காணப்பட்டன. இது வந்து இந்த இப்படியான விளக்கங்கள் நான் முதலே சொன்னது போல உண்மையில் அதாவது லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து இலங்கை மத்திய வங்கியினுடைய ஆண்டறிக்கையில் காணப்படும். அதில் வந்து நிதியியல் முறைமை அதாவது நிதியியல் ஃபைனான்சியல் செக்டர்னு சொல்லுவோம். இந்த நிதியியல் பிரிவு என்ற அடிப்படையில் ரைட் நிதியியல் துறை என்ற தலையங்கத்தின் அடிப்படையில் பல்வேறு விதமான
விடயங்கள் அதில் கொடுக்கப்பட்டோம். வங்கி சார்ந்து வங்கியினுடைய பேங்கிங் டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் எப்படி இருக்குது, காப்பரி கம்பெனிகள் எப்படி செயற்படுங்க என்பது சம்பந்தமான ஒரு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தரப்பட்டிருக்கும். அதை நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு இலங்கை நிதியியல் முறைமையில் இருக்கக்கூடிய முக்கிய நிறுவனங்களுடைய தொழிற்பாடு இந்த வருடத்தில் எப்படி இருந்திருந்த அறியக்கூடியதாக இருக்கும். ஆகவே அதையும் நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் சிறப்பாக இருக்கும், உங்களுக்கு விளங்கி கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுவரைக்கும் இந்த நிதியியல் நிறுவனங்களில் மிக முக்கியமான நிறுவனங்கள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதே நேரம் இந்த நிதியியல் முறைமையில் மிக மிக முக்கியமான நிறுவனமான மத்திய வங்கியை நாங்கள் அடுத்ததாக பார்க்க இருக்கின்றோம். அதை நாங்கள் விரிவாக பார்க்க வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய பாட விதானத்தில் அது ஒரு முக்கியமான பகுதியாகவும் அதே நேரம் வினாத்தாள்களிலே அது நிச்சயமாக ஒரு கேட்கப்படுகின்ற கேள்வியாகவும் இருக்கின்றது. அதுபடியாக நீங்கள் அதை தெளிவாக படிக்க வேண்டிய தேவை இருக்கு. ஆகவே நிதியியல் நிறுவனங்கள் என்று வரைக்குள்ள இதுவரைக்கும் பார்த்த நிதி நிறுவனங்களை தாண்டி அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கிறது இலங்கை மத்திய வங்கி, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா. ரைட். இலங்கை மத்திய வங்கி இலங்கையின் நிதியியல் துறையில் உச்ச நிறுவனம் ஒன்றாக இருக்கின்றது. ரைட். நாங்கள் எபெக்ஸ் பாடி என்று சொல்லுவோம். அதாவது ஃபைனான்சியல் சிஸ்டத்தின் எபெக்ஸ் பாடி யாருன்னு சொல்லி சொன்னால் இலங்கை மத்திய வங்கி என்ன சொல்லி சொன்னால் இந்த இலங்கை நிதியியல் முறைமை சிறப்பாக தொழிற்படுத்துவதற்கு நிலையானதாகவும் உறுதித்தன்மை வாய்ந்ததாகவும் அதனை எஃபிஷியண்டாகவும் அதாவது வினைத்திறனாகவும் செய்யப்படுவதற்கு மிக முக்கிய காரணமாக விளங்குவது இலங்கை மத்திய வங்கி. இப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் இலங்கை மத்திய வங்கி என்ற என்ன, அதனுடைய தொழிற்பாடுகள். இப்போ இலங்கை மத்திய வங்கி பல்வேறு விதமான தொழிற்பாடுகளை செய்கின்றன. ஒன்று முதன்மை தொழிற்பாடுகள் என்று சொல்லுவோம், கோ ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவோம். அதை தவிர ஏஜென்சி ஃபங்க்ஷன், முகவர் தொழிற்பாடுகள் என்று சொல்லுவோம். ஆகவே இந்த 2 தொழிற்பாடுகளையும் மிக விளக்கமாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ரைட். நான் முதல்ல குறிப்பிட்டது போல இந்த நிதியியல் முறைமையில் இலங்கையில் இருக்கக்கூடிய நிதியியல் முறைமையில் பல்வேறு தரப்பட்ட அந்த ஒழுங்குபடுத்தினர்கள் இருக்காங்க, ரெகுலேட்டர்ஸ் இருக்கீங்க. ரைட். ஒன்று இலங்கை மத்திய வங்கி, இரண்டாவது ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி கமிஷன், மூன்றாவது செக், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், பங்கு பரிவர்த்தனை ஆணைக்குழு. இந்த 3 நிறுவனங்களும் மிக முக்கியமான நிறுவனங்கள் இலங்கையினுடைய நிதியியல் முறைமையை ஒழுங்குபடுத்துறது. ரைட். அந்த வகையில் நாங்கள் இலங்கை மத்திய வங்கி ஒரு நிதியியல் முறைமையை ஒழுங்குபடுத்துகிற மிக உச்ச நிறுவனம். ரைட். அவை அது சம்பந்தமாக நாங்கள் பார்க்க போகிறோம். அது எவ்வாறு உருவாக்கப்பட்டது, அதனுடைய தொழிற்பாடுகள் என்ன என்கிறதான் இதனுடைய அம்சமாக இருக்கும். இன்றைய நாளினுடைய கலந்துரையாடலாக அது இருக்கும். அதே நேரம் நான் வளமையாக சொல்கிறது மாதிரி நீங்கள் இலங்கை மத்திய வங்கியினுடைய வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொல்ல தமிழிலும் ஆங்கிலத்திலும் இது தரப்பட்டிருக்கும். நீங்கள் அதை வாசித்து தமிழில் சில நேரம் சொல்லாடர்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிச்சுன்னா ஆங்கிலத்தில் நீங்கள் அதே விஷயத்தை வாசிக்கலாம். வாசித்து மேலதிகமான தகவல்களை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். இலங்கை மத்திய வங்கி 1949ஆம் ஆண்டின் 58ஆம் இலக்க நாணய விதி சட்டத்தின் கீழ் 1950ஆம் ஆண்டு ஓரளவு சுயநிர்ணயம் கொண்டதொரு நிறுவனமாக நிறுவப்பட்டது. ரைட். அப்போ உண்மையில் நீங்கள் பார்க்கணும், அதாவது எந்த சட்டத்தின் அடிப்படையில் இது இலங்கை மத்திய வங்கி உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிச்சுன்னா 1949ஆம் ஆண்டின் 58ஆம் இலக்க நாணய விதி சட்டம், நாணய விதி சட்டம் என்ற மானிட்டரி லா ஆக்ட். ரைட். அப்போ 1949ஆம் ஆண்டின் 58ஆம் இலக்க நாணய விதி சட்டத்தின் கீழ் இது உருவாக்கப்பட்டது. எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? அடுத்த வருடம், அதாவது 1950ஆம் ஆண்டு ஓரளவு சுயநிர்ணயம் என்று சொல்லி சொன்னால் அதனுடைய இண்டிபெண்டன்ஸ். ரைட். அந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ் உள்ள நிறுவனமாக இது உருவாக்கப்பட்டது.
ரைட். இந்த இலங்கை மத்திய வங்கி வந்து எப்படி நிர்வகிக்கப்படுகிறன்னு சொல்லிச்சேன், அதாவது கவர்னிங் பாடி. ஏதாவது ஒரு சாதாரண ஒரு கம்பெனி எடுத்தீங்கன்னு சொல்லிச்சேன், ஏதாவது ஒரு வங்கி எடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அது வந்து ஒரு கவர்னிங் பாடியால் வந்து அதாவது நிர்வகிக்கப்படும். அது என்னென்னு சொல்லிச்சுன்னா இப்போ டிரெக்டர் போர்ட்ஸ். இப்போ ஒரு கம்பெனியை வந்து ஒரு போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் எப்படி நிர்வகிப்பினமோ அதே போன்று இலங்கை மத்திய வங்கியை வந்து நிர்வகிக்கிற அந்த குழுவை வந்து நாங்கள் சொல்லுவோம் மானிட்டரி போர்ட், நாணய சபை என்று நாங்கள் சொல்லுவோம். இப்போ இலங்கை மத்திய வங்கியை அந்த நிர்வகிக்கிற சபைக்கு என்ன பேர்? நாணய சபை. இந்த நாணய சபையில் 5 உறுப்பினர்கள் இருப்பார்கள். அவர்கள் தான் இது சம்பந்தமான ஒரு இறுதி முடிவினை, இந்த மத்திய வங்கி என்னுடைய தொழிற்பாடு சம்பந்தமான இறுதி முடிவினை எடுத்து செயற்படுத்துவார்கள். அப்போ இப்போ உங்களுக்கு தெரியும் இலங்கை மத்திய வங்கி எந்த சட்டத்தின் கீழ் எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது, அதை நிர்வகிக்கிற பொறுப்பு எந்த சபையினம் கொடுக்கப்பட்டுள்ளது, அதிலே எத்தனை பேர் இருப்பார். இந்த இலங்கை மத்திய வங்கி 2 குறிக்கோள்களை கொண்டு பயணிக்கின்றது. ரைட். அந்த 2 குறிக்கோள்கள் என்னன்றதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையில சொல்லப்போனால் இலங்கை மத்திய வங்கி ஆரோக்கியமானதும் உறுதியானதுமான பொருளாதாரத்தினையும் நிதியியல் முறைமையினதையும் பேணுவதற்காக 2 மைய குறிக்கோள்களை அடையவும் பேணவும் எதிர்பார்க்கின்றார். அதேவேளை மூல வளங்களின் பயன்பாட்டினை காத்திரமான முறையில் உச்சப்படுத்தவும் எதிர்பார்க்கிறது. உண்மையில் அந்த மத்திய வங்கியினுடைய ஓவரால் ஒரு ஒப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்லி சொன்னா பொருளாதாரம், நிதியியல் முறைமை, இந்த ரெண்டுமே, பொருளாதார முறைமை, நிதியியல் முறைமை, இந்த ரெண்டுமே நல்ல ஹெல்த்தியாகவும் ஸ்டேபிளாகவும் இருக்கணும். அதே நேரம் இலங்கையில் அதாவது இந்த வளங்கள் ரிசோர்சஸ், அந்த ரிசோர்சஸை வந்து நல்ல எஃபிஷியண்டான முறையில் பயன்படுத்தவும் வேணுமென்றதான் இதனுடைய உண்மையில் ஒரு ஓவரால் எதிர்பார்ப்பு, அதாவது ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில் 2 குறிக்கோள்களை மத்திய வங்கி கொண்டிருக்கும். ஒன்று வந்து பொருளாதாரம் மற்றும் விலை உறுதிப்பாடு என்று நாங்கள் சொல்லுவோம். ரைட். அதாவது மத்திய வங்கியிட முதலாவது குறிக்கோள், அந்த கோ ஒப்ஜெக்டிவ்ஸில் மிக முக்கியமான குறிக்கோள்களாக என்ன இருக்குன்னு சொல்லிச்சுன்னா பொருளாதாரம் மற்றும் விலை உறுதிப்பாட்டினை பேணுறது. நாங்கள் சொல்லுவோம் மெயின்டைனிங் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி. ஒன்று. இரண்டாவது நிதியியல் முறைமை உறுதிப்பாட்டினை பேணுதல், மெயின்டைனிங் ஆஃப் ஃபைனான்சியல் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி. இப்போ 2 விடயங்கள் மத்திய வங்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற விடயங்களாக இருக்கின்றன. இது 2க்கும் பொறுப்பாக மத்திய வங்கி இருக்கு. ரைட். அவை இந்த 2 பொறுப்புகளையும், அதாவது பொருளாதாரம் மற்றும் விலை உறுதிப்பாடு இருக்கணும், 2வது நிதியியல் முறைமையிட உறுதிப்பாடு இலங்கையில் இருக்கணும். இதை வந்து பேணுகின்ற இந்த பொறுப்பு வந்து யார்கிட்ட இருக்குன்னு சொல்லிச்சுன்னா இலங்கை மத்திய வங்கிட்ட இருக்கு. இப்ப நாங்க பார்ப்போம் பொருளாதாரம் மற்றும் விலை உறுதிப்பாடுண்டா என்ன. விலை உறுதிப்பாடு என்று சொல்லி சொன்னால் என்னன்னு சொல்லி சொன்னா உள்நாட்டின் நாணயத்தின் நியதிகளிலும் வெளிநாட்டு நாணயங்களின் நியதிகளிலும் இது எவற்றை கொள்ளன செய்யக்கூடியதா இருக்கும் என்ற நாணயத்தின் பெறுமதியினை பாதுகாக்கின்றது. ரைட். உண்மையில ரைட், இதை நான் சொல்றதுக்கு முதல் விலை உறுதிப்பாட்டை பேணுதல் என்றால் என்னன்னு சொல்லி சொன்னா விலை என்றால் என்ன, விலை உறுதிப்பாடு என்றால் என்ன, அதாவது ஒரு நாட்டினுடைய பொது விலை மட்டம் பெரிய அளவில் மாறாமல் பாதுகாக்கிற தன்மைதான், பேணுகிற தன்மைதான் விலை உறுதிப்பாட்டை பேணுதல். அதாவது பொருட்கள் சேவையோட விலைகள் வந்து பெரிய அளவில் மாற்றம் ஏற்படக்கூடாது. அதை இன்னொரு விதத்தில் சொல்றோன்னு சொல்லிச்சுன்னா இன்ஃப்ளேஷன். ரைட் ரைட். அப்போ இன்ஃப்ளேஷன் வந்து பணவீக்கம் வந்து பெரிய அளவில் ஃப்ளக்சுவேட் ஆகாமல் ஒரு சீரான அளவில் இருக்கணும் என்றாதான் இந்த விலை உறுதிப்பாடு. பணவீக்கம் என்ற என்ன, பொதுவிலை மட்டத்தில் ஏற்படுகின்ற ஒரு தொடர்ச்சியான அதிகரிப்பை நாங்கள் சொல்லலாம்.
பணவீக்கம், அதாவது பொதுவிலை மட்டத்திலே ஏற்படுகின்ற ஒரு தொடர்ச்சியான அதிகரிப்பு தான் நாங்க பணவீக்கம்னு சொல்றோம். ஆகவே அந்த பணவீக்கம், அதாவது அந்த பணவீக்கம் வந்து பெரிய அளவில் இல்லாமல் நிலையானதும் உறுதியானதுமாக இருக்கணும் அந்த பொதுவிலை மட்டம் என்றுதான் இந்த விலையின் உறுதிப்பாடு என்று நாங்கள் சொல்லுவோம். நீங்க வடிவா கவனிச்சுக்கொள்ளும். இப்ப விலை உறுதியா இருக்கேக்குள்ள என்ன நடக்கும் சொல்லிட்டுன்னா, உள்நாட்டு நாணயத்தினுடைய பெறுமதி பாதுகாக்கப்படும். அதாவது இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இன்றைக்கு 1 கிலோ அரிசியை நாங்கள் 100 ரூபாய்க்கு வாங்குறோம்னு சொல்லிச்சுன்னா, பாரிய அளவு பணவீக்கம் இல்லைன்னு சொல்லி சொன்னா, அதாவது விலை உறுதியாக இருக்கும்னு சொல்லிச்சுன்னா, அது தொடர்ச்சியாக 100 ரூபா, 102 ரூபா, இல்லை 99 ரூபா அந்த ரேஞ்சிலேயே இருக்கும். இப்ப விலை உறுதிப்பாடாக காணப்படுது. அவை என்ன, நீங்கள் 100 ரூபாய் வச்சிருந்தீங்கன்னா அதனுடைய பெறுமதி வந்து பாதுகாக்கப்படும். ரைட், இதான் இந்த உள்நாட்டு நாணயத்தினுடைய பெறுமதியை பாதுகாக்கிறது. அதே மாதிரி உள்நாட்டு நாணயத்தினுடைய பெறுமதி பாதுகாப்பா இருக்கேக்குள்ள அது வந்து வெளிநாட்டு நாணய, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நாணய மாற்றுக்களிலும் வந்து பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தாததாக காணப்படும். ரைட், அதான் சொல்லப்படுதுன்னு சொல்லிச்சுன்னா, விலை உறுதிப்பாடு என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா, உள்நாட்டு நாணயத்தின் நியதிகளிலும் வெளிநாட்டு நாணயங்கள் நியதிகளிலும் இது எவற்றை கொள்ளுணர் செய்யக்கூடியதாக இருக்கும் என்ற நாணயத்தின் பெறுமதியை பாதுகாக்கும். ரைட், அப்ப கொள்ளுணர் சக்தியை வந்து ஒரு நிலையானதாக பேணுறதுக்கு இந்த விலை உறுதிப்பாடு வந்து உதவி செய்யும். இப்ப விலை உறுதிப்பாடு அல்லது விலைகளின் உறுதித்தன்மை என்பதன் பொருள் குறைந்த பணவீக்கம். அப்ப பணவீக்கம் வந்து ரைட் அப்படி நிலையானதாகவோ, அதாவது பொது விலை மட்டம் உறுதியானதாக நிலையானதாக காணப்படும் போது பணவீக்கம் வந்து மிக குறைந்த அளவில் பேணப்படும். ரைட், இப்ப நீங்கள் பார்க்கலாம், இலங்கை மத்திய வங்கி பணவீக்கத்தை வந்து மிக குறைந்த அளவில் நிலையானதாக பேணுறதுக்குரிய நோக்கத்தை கொண்டதாக இருக்கும். பணவீக்கம் குறைவாக இருக்கும் பொழுதும், குறைவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் பொழுதும் பொருளாதாரம் நன்கு செயலாற்றும் என்பதனை அனுபவம் காட்டுகின்றது. தான் இதில் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். ஏன் இந்த பணவீக்கம் மிக முக்கியமானதாக கருதப்படுது? ஏன் இந்த மத்திய வங்கி வந்து பணவீக்கத்தை, அதாவது விலை உறுதிப்பாட்டை மிக முக்கியமானதாக எடுக்கின்றன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்துல நாங்க படித்த விடயங்களை இப்ப திரும்ப ரீகால் பண்ணி பாருங்க. ஒரு பொருளாதார முறைமை எப்படி இயங்குகின்றது நாங்கள் பார்த்தோம். ஒரு பக்கம் வீட்டுத்துறையினர், இன்னொரு பக்கம் நிறுவனத்துறையினர். வீட்டுத்துறையினர் உற்பத்தி காரணிகளை நிறுவனத்துறையினருக்கு கொடுப்பார்கள். நிறுவனத்துறையினர் அந்த உற்பத்தி காரணிகளை பயன்படுத்தி பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்து திரும்பவும் அந்த பொருட்கள் சேவைகளை வீட்டுத்துறையினருக்கு வழங்குவார்கள். ஆகவே இங்கு உற்பத்தி காரணிகளோட ஒரு ஓட்டம் காணப்படுது, அதே நேரம் பொருட்கள் சேவைகளோட ஒரு ஓட்டம் காணப்படுது. இந்த ரெண்டு ஓட்டத்துக்கும் எதிரானதாக இந்த கொடுப்பனவு என்பது நடைபெறுகின்றது. அதாவது நிறுவனத்துறை வீட்டுத்துறையினரும் இந்த உற்பத்தி காரணிகளை வரும்போது அவற்றுக்குரிய பேமெண்ட்ஸாகவே செய்யணும். ரைட், அதே மாதிரி வீட்டுத்துறை நிறுவனத்துறையிலிருந்து பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்யும் போது அதற்குரிய கொடுப்பனை பேமெண்ட்ஸ் அவர்கள் வழங்குவார், விலையை வழங்குவார். இங்க வந்து பொருட்கள் சேவையோட விலை முக்கியமாக காணப்படுகின்றது. அதே நேரம் இந்த ஒவ்வொரு உற்பத்திக்காரர்களுக்கும் கொடுக்கப்படக்கூடிய கொடுப்பனவுகள் இவையும் முக்கியம். இது ரெண்டும் சரியாக இருந்தால்தான் மற்ற ரெண்டு கொடுக்கல் வாங்கல்களும் நடைபெறும். ஆகவே இந்த கொடுப்பனவுகள், இந்த விலைகள்ல திடீரென்று மாற்றங்கள் ஏற்படும் போது நிறுவனத்துறையினரால் தங்களுடைய முதலீட்டினை திட்டமிட முடியாது. வீட்டுத்துறையினரால தங்களுடைய நுகர்வு செலவுகளை திட்டமிட முடியாது, தங்களுடைய சேமிப்பை திட்டமிட முடியாது. ஆகவே இந்த விலைகள் வந்து உறுதியாக காணப்படும் போதுதான் பொருளாதாரம் சரியாக இயங்கும். ஆகவேதான் இதுல நான் சொல்ற விஷயம் என்னன்னு சொல்ல, பணவீக்கம் குறைவாக இருக்கும் பொழுது
ஒன்று பணவீக்கம் குறைவாக இருக்கும் பொழுது, அல்லது பணவீக்கம் குறைவாகத்தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் பொழுது. எதிர்பார்ப்பு முக்கியம். இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டேஷன். இப்போ சில நேரம் இன்றைக்கு குறைவாக இருக்குது, ஆனால் நீங்கள் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் பணவீக்கம் கூடும் என்று எதிர்பார்த்தா இப்போவே நீங்கள் வெளியில் கூட்ட வலிக்கிட்டுருவீங்க. இப்போ ஒரு லேபர் கண்ட்ராக்டை போடக்குள்ள சேலரியை ஃபிக்ஸ் பண்ணிக்கல, சேலரியை கூட ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது. அது நேரடியாக அங்கே தாக்கம் செலுத்தும், உற்பத்தி செலவில் தாக்கம் செலுத்தும், பொருட்களோட விலை கூடும். ஆகவே அந்த எதிர்பார்ப்பு என்பதும் முக்கியம். இன்றைக்கு பணவீக்கம் குறைவாக இருந்தால் மட்டும் போதாது, நாளைக்கும் பணவீக்கம் குறைவாக இருக்கும் என்று மக்கள் எதிர்பார்க்கும். அப்ப இந்த 2 விஷயமும், அதாவது இன்று மட்டுமல்ல, எதிர்பார்ப்பும் பணவீக்கம் சம்பந்தமாக பணவீக்கம் குறைவாக இருக்கும் என்று நினைத்தால் பொருளாதாரம் நன்கு செயற்படும். இதை நீங்க விளங்கிக்கொள்ளும். அதால தான் இந்த பொருளாதாரம் சரியா செயற்படணும் என்றால் விலை உறுதித்தன்மையா இருக்கணும் என்றபடியாக தான் இந்த விலை உறுதிப்பாடு எல்லா நாடுகளிலும் எல்லா மத்திய வங்கியிலையும் முதன்மை குறிக்கோளா காணப்படும். அப்ப இப்படி பணவீக்கம் குறைவாக இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் வட்டி வீதங்களும் குறைவாகத்தான் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையானது பொருளாதாரம் அதன் வளர்ச்சி வாய்ப்புகளை அடைவதற்கு, உயர் தொழில் வாய்ப்புகளை ஊக்குவிப்பதற்கும் அனுமதிக்கின்றது. உண்மையில வட்டி வீதம், இப்போ பணவீக்கம் குறைவா இருக்கேக்குள்ள வட்டி வீதம் குறைவா இருக்கும். வட்டி வீதம் குறைவா இருக்கேக்குள்ள இந்த நிறுவனத்துறை என்ன செய்யும், நிறைய கடன்களை வாங்கி, ரைட், என்ற வட்டி வீதம் குறைவு, முதலீடுகள் செய்யும், பெரிய முதலீடுகளை செய்யும். பெரிய முதலீடுகளை செய்யக்குள்ள பொருளாதாரத்தில் உற்பத்திகள் பெருக்கமடையும், தொழில் வாய்ப்புகள், எம்ப்ளாய்மெண்ட் கூடும், ரைட். அதால தான் ஒரு மத்திய வங்கி எப்போவுமே விலை உறுதிப்பாட்டை விரும்பும். இது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் காட்டு, ரைட். இதால தான் இலங்கை மத்திய வங்கி என்ன, எந்த ஒரு மத்திய வங்கியும் விலை உறுதிப்பாடை மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ளும். நான் சொன்னது போல உயர்வானதும் அடிக்கடி மாறுபடுவதுமான பணவீக்கத்தின் இடையூறு விளைவிக்கும் தாக்கம் இல்லாமையால் நுகர்வோரும் உற்பத்தியாளர்களும் நம்பிக்கையுடன் பொருளாதார தீர்மானங்களை மேற்கொள்ள முடிகின்றது, ரைட். இப்போ பணவீக்கத்தின் அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னு சொன்னால், சரியான வாலடைலாக இருக்குது, அப்படியான தன்மை இல்லாமல் இருக்கும்போது என்ன செய்யலாம், இந்த நுகர்வோரும் உற்பத்தியாளர்களும் ஒரு சிறந்த தீர்மானங்களை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறைந்த பணவீக்கம் அல்லது விலை உறுதிப்பாடானது உறுதித்தன்மை, நீண்டகால பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில்நிலை என்பவற்றை ஊக்குவிக்கின்றது. நான் முதலே சொன்னது போல இந்த விலை உறுதிப்பாடு என்ன செய்யும், நீண்டகால பொருளாதார வளர்ச்சி, அதாவது நிறுவனத்துறை தொடர்ச்சியாக சிறந்த தீர்மானங்களை எடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி அல்லது மொத்த தேசிய உற்பத்தியா அதிகரிக்கும். இது நீண்ட காலத்தில் பொருளாதார வளர்ச்சியை தூண்டும், ரைட். மத்திய வங்கி பணவீக்கத்தினை கட்டுப்படுத்துவதற்கு நாணய கொள்கை வழிமுறைகளை பயன்படுத்துகின்றது. அப்போ இப்போ பணவீக்கம், ஓகே, மத்திய வங்கியினுடைய மிக முக்கியமான குறிக்கோள் விலை உறுதிப்பாடு. விலை உறுதிப்பாட்டால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுகின்றன என்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் மத்திய வங்கி எவ்வாறு இந்த விலை உறுதிப்பாட்டை பேணுது என்று சொல்லி சொன்னால், அது தனது நாணய கொள்கை வழிமுறை ஊடாக இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும், ரைட். அதை நீங்கள் விளங்கி கொண்டீங்கன்னா சரி. அதுக்கு என்ன பேர், மானிட்டரி பாலிசி. இப்போ சென்ட்ரல் பேங்க் மானிட்டரி பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதன் ஊடாக பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதாக இருக்கும். அதை நாங்கள் சொல்லுவோம் நாணய கொள்கை. ரைட். இரண்டாவது, நிதியியல் முறைமை உறுதிப்பாட்டினை பேணுதல். முதலாவது நாங்கள் பார்த்துட்டோம். முதலாவது குறிக்கோள் விலை மற்றும் பொருளாதார உறுதிப்பாட்டினை பேணுதல். இரண்டாவது குறிக்கோள், இலங்கை மத்திய வங்கியுடைய இரண்டாவது குறிக்கோள் நிதியியல் முறைமை உறுதிப்பாட்டினை பேணுதல். அதாவது உறுதியான
நிதியியல் முறைமையானது வைப்பாளர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் சாதகமான சூழல் ஒன்றினை உருவாக்குவதன் மூலம் வினைத்திறன் மிக்க நிதியியல் இடையீடுகளை சந்தைகளின் காத்திரமான தொழிற்பாடுகளையும் ஊக்குவிக்கின்றன. இப்ப அதாவது பொருளாதார உறுதியா இருக்கைக்குள்ள அதாவது விலை உறுதிப்பாடு காணப்படும் போது எவ்வாறு நுகர்வோரும் நிறுவனத்துறையினரும் மிக சாதகமான முடிவுகளை எடுத்து பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துகின்றார்களோ அதே போன்று உறுதியான நிதியியல் முறைமை காணப்படுமாக இருந்தால் வைப்பாளர்களும் முதலீட்டாளர்களும் அவர்கள் வினைத்திறன் மிக்க நிதியியல் இடையீடுகளை செய்து சந்தை நிதி சந்தை சிறப்பாக தொழிற்பட உதவுவார்கள். உதாரணத்துக்கு ஒரு வங்கி எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வங்கி உறுதியாக இருக்கும் என்று நம்பப்படுமாக இருந்தால் வைப்பாளர்கள் தங்களுடைய சேமிப்புகளை அங்கு வைப்புகளாக வைப்பதற்கு தயங்க மாட்டார்கள். அதே நேரம் முதலீட்டாளர்கள் தங்களுடைய முதலீடுகளை செய்வதற்கு பின்னிற்க மாட்டார்கள். ரைட். ஆகவே வங்கி, உதாரணத்துக்கு வங்கி உறுதியாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால் வைப்பாளர்களும் முதலீட்டாளர்களும் வினைத்திறன் மிக்க ஒரு நிதியியல் செய்வதற்கு மிக முக்கியமான பங்கினை வழங்குவார். உதாரணத்துக்கு ஒரு வங்கியினுடைய தொழிற்பாடுன்னு வைப்புகளை பெற்று கடன் வழங்குவது. இந்த வங்கி உறுதித்தன்மை அற்றதாக இருக்கிறது என்று நம்புவார்கள் என்றால் வைப்பாளர்கள் தங்களுடைய வைப்புகளை வைக்க மாட்டார்கள் கொண்டு வந்து. முதலீட்டாளர்களும் இந்த வங்கிகளிடமிருந்து வங்கிகள் முதலீடு செய்ய மாட்டார்கள். அதே நேரம் அதிலிருந்து கடன்களை பெற்று தங்களுடைய தொழில் முயற்சிகளை விருத்தி சேர்க்க முற்பட மாட்டார்கள். ஆகவே இது ரெண்டும் இந்த நிறுவனம் உறுதியாக இருக்குமாக என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக இந்த தீர்மானங்களை இலகுவாக எடுத்து ஒரு வைப்பாளர்கள் சேமிப்பாளர்கள் தங்களுடைய வைப்புகளை வைக்கிறதுக்கும் அதே நேரம் முதலீட்டாளர்கள் பணத்தினை பெற்று தங்களுடைய முதலீடுகளை மேற்கொள்வதற்கும் மிக உறுதியான வங்கி தேவைப்படுகிறது. ரைட். அந்த அடிப்படையில் இது ஒட்டுமொத்தமாக பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக காணப்படும். நீங்கள் திரும்ப நாங்கள் முதலாவது டிஸ்கஷனில் பார்த்த விஷயத்தை ரீகால் பண்ணி பார்க்கலாம். அதில் நாங்கள் சொன்ன விஷயம் ஒன்று அதாவது இந்த வீட்டுத்துறை நிறுவனத்துறையும் இந்த பொருளாதாரத்தில் தங்களுடைய தொழிற்பாட்டை செய்யறதுக்கு என்ன தேவை? நிதியியல் முறைமை தேவை. ஆகவே அந்த நிதியியல் முறைமை உறுதியாக இருந்தால்தான் இந்த பண சுற்றோட்டம் நிதி சுற்றோட்டம் சிறப்பாக அமையும். ரைட். ஆகவே தனியே பொருளாதாரம் விலை உறுதிப்பாடு மட்டும் ஒரு நாட்டில் இருந்தால் போதாது, நிதியியல் முறைமை உறுதிப்பாடும் இருக்க வேண்டும். அதால தான் இந்த 2வது குறிக்கோளாக இலங்கை மத்திய வங்கி கொண்டிருக்கின்றது ஃபைனான்சியல் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி, நிதியியல் முறைமை உறுதிப்பாடு. ஆகவே இலங்கை மத்திய வங்கியை பொறுத்தவரையில் ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் கோ ஆப்ஜெக்டிவ்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம், இணைந்த குறிக்கோள்கள். அப்போ ஒன்று பொருளாதார மற்றும் விலை உறுதிப்பாடு, 2வது நிதியியல் முறைமையின் உறுதிப்பாடு. இந்த 2 உறுதிப்பாடும் இருந்தால்தான் ஒரு நாடு தன் பொருளாதார ரீதியிலே முன்னேற்றம் அடையக்கூடியதாக இருக்கும். இது இலங்கையை பொறுத்தவரையில, சில நாடுகளை பொறுத்தவரையில அந்தந்த நாடுகளுடைய மத்திய வங்கிகள், எல்லா மத்திய வங்கியும் இந்த விலை உறுதிப்பாடை மிக முக்கியமான தங்களுடைய தொழிற்பாடு தங்களுடைய நோக்கமாக கொண்டிருக்கின்றன. ஆனால் சில மத்திய வங்கிகள் இந்த நிதியியல் முறைமையின் உறுதிப்பாட்டை தங்களுடைய நோக்கமாக கொண்டிருக்கில்லை. அதுக்கு வேறொரு நிறுவனம் அந்த நாடுகளிலே இருக்கும். ஆனால் இலங்கையை பொறுத்த மட்டும் இந்த 2 உறுதிப்பாட்டையும் பேணுவது அதாவது பொருளாதார மற்றும் விலை உறுதிப்பாடு மற்றது நிதியியல் முறைமை உறுதிப்பாடு, இந்த 2 உறுதிப்பாட்டினையும் 2 முதன்மை குறிக்கோள்களையும் கொண்டதாக இந்த மத்திய வங்கி காணப்படுகின்றது. அந்த வகையில் நிதியியல் முறைமை உறுதிப்பாடு என்பது நிதியியல் முறைமையின் காத்திரமான தொழிற்பாடு எனவும்
வங்கித் தொழில், நாணயம் மற்றும் சென்ம நிலுவை நெருக்கடிகள் இல்லாததொரு தன்மை எனவும் பொருள்படுகின்றது. அப்ப இதுல அந்த நிதியியல் முறைமையின் உறுதிப்பாடென்றால் என்ன என்று நீங்கள் பார்க்கும்போது, இந்த நிதியியல் முறைமை என்றால் நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்னென்று, அவை வந்து இந்த இன்டர்னல் மற்றும் எக்ஸ்டர்னல் ஷாக், உள்ளார்ந்த மற்றும் வெளியார்ந்த அதிர்வுகளை தாங்கி நிற்கக்கூடிய தன்மையை கொண்டிருக்குமாக இருந்தால் அது வந்து நிதியியல் முறைமையின் உறுதிப்பாடுன்னு நாங்கள் சொல்லுவோம். ரைட். இப்போ உள்ளார்ந்த, அதாவது இன்டர்னல் ஷாக்ஸ், அதாவது ஒரு நாட்டுக்குள்ள வரக்கூடிய அதிர்வுகள், சில நேரம் எங்களுக்கு தெரியும் இலங்கை நிதியியல் முறைமையில மிக முக்கியமான பங்காற்றவர்கள் இந்த வங்கிகள். வங்கிகளும் மிகப்பெரிய வங்கிகளும் இருக்கின்றன, மிகச்சிறிய வங்கிகளும் இருக்கின்றன. உதாரணத்துக்கு ஒரு மிகப்பெரிய வங்கி ஒன்று பாதிப்படுது என்று வச்சுக்கொள்வோமே, அது நிதியியல் முறைமையிட ஒட்டுமொத்த உறுதிப்பாட்டையும் பாதிக்கும். என்ன சொல்றீங்கன்னா, இந்த பெரிய வங்கியோட ஏனைய வங்கிகள், ஏனைய நிதி நிறுவனங்கள், ஏனைய தொழில் நிறுவனங்கள் எல்லாம் தொடர்பற்றிருக்கும். ஆகவே வங்கிக்கு ஏதாவது ஒன்று நடக்கும் என்று சொல்லிச்சுன்னா, அதாவது முறிவடையும் என்று சொல்லிச்சுன்னால் ஏனைய வங்கிகள் கூடி முறிவடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஏனைய நிதி நிறுவனங்கள், ஏனைய உற்பத்தி நிறுவனங்கள் பல்வேறு வகையில பாதிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். அது பொருளாதாரத்துல மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். ஆகவே நிதியியல் முறைமையின் உறுதிப்பாடு என்ற போது, அதாவது உள்ளார்ந்த ரீதியிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு தாக்கத்தையும் சமாளிக்கக்கூடிய மாதிரி இந்த நிதியியல் முறைமை இருக்கணும். அதே நேரம் உள்ளார்ந்தது மட்டுமில்லை, வெளியார்ந்த நாட்டுக்கு வெளியிலே ஏற்படக்கூடிய அதிர்வுகள் சில வேளைகள் நீங்கள் பார்க்கலாம். இந்த 2007-8 வந்த உலகளாவிய நிதி நெருக்கடி, அந்த உலகளாவிய நிதி நெருக்கடி ஏற்பட்ட காலத்துல பல்வேறு நாடுகள், இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்காவில் தான் அது தொடங்கினால் அந்த சப்ரைம் கிரைசிஸ், அது யூகே, யூரோப் எல்லா இடங்களுக்கும் அது பரவிச்சு. யூகேல கூடி வங்கிகள் முறிவடைந்தன. ஆகவே இந்த இப்ப வந்து இருக்கக்கூடிய குளோபலைசேஷன் வேர்ல்டுல எதுவும் நடக்கும். அந்த அடிப்படையில் அதாவது இன்டர்னல் ஷாக்ஸ் மட்டும் இல்லை, உள்ளார்ந்த அதிர்வுகள் மட்டும் இல்லை, எக்ஸ்டர்னல் ஷாக்கையும் தாங்கி நிற்கக்கூடிய மாதிரி நிதியியல் முறைமை இருக்கும். ரைட். அப்போ அதில் வந்து இப்போ பேங்கிங் பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது கரன்சியாக இருக்கலாம், அதாவது அல்ல சென்மதி நிலுவை பிரச்சனைகளாக இருக்கலாம். எந்த பிரச்சனை என்றாலும் அதை தாங்கி நிற்கக்கூடிய அந்த தன்மையை கொண்டிருக்கிறதான அந்த விடயம்தான் நிதியியல் முறைமையிட உறுதிப்பாடு என்று நாங்கள் சொல்வோம். ஆகவே அந்த நிதியியல் முறைமையிட உறுதிப்பாடு வந்து மிக முக்கியமானது. அதை பேன்ற ஒரு குறிக்கோளும் இலங்கை மத்திய வங்கியினுடைய முதன்மை குறிக்கோளா காணப்படுகின்றன. இதிலே நான் சொன்னது போல வங்கி முறிவடைதல், மிகையான சொத்து விலை தளம்பல் மற்றும் சந்தை திரவத்தன்மை சிதைவடைதல் அல்லது கொடுப்பன முறைமைக்கான தடங்கள் என்பவற்றின் காரணமாக நிதியியல் உறுதிப்பாடற்ற தன்மை ஏற்படுகின்றது. இப்போ நான் சொன்னது போல வங்கி முறிவடைதல் ஏற்படும் போது நிதியியல் உறுதித்தன்மைக்கு பாதிப்பு ஏற்படும். அதே நேரம் மிகையான சொத்து விலைத்தளங்கள், இப்போ சப்ரைம் கிரைசிஸ்ன்றது மிக முக்கியமாக அதோட தொடர்பட்டது. இப்போ உதாரணத்துக்கு இந்த கட்டிடம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு பாரிய அளவு கடன்களை கொடுத்து அது வந்து பாரிய அளவு அபிவிருத்தி அடைஞ்சு கொண்டு போய்க்குள்ள, அதே நேரத்தில் ஆனால் அதனுடைய விலைகள் வந்து பன்மடங்கு அதிகரிக்கக்குள்ள ஒரு கட்டத்தில் அது வந்து அந்த சொத்துக்கோட விலை தளம்பல் வந்து மிகப்பெரிய அளவில் போய் திரும்ப கிராஷ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அப்படி மிக பெரிய அளவில் வீழ்ச்சி அடையக்குள்ள இதோட தொடர்பட்ட நிதி நிறுவனங்கள், எல்லா நிறுவனங்களும் வந்து முறிவடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஆகவே இந்த மிகையான சொத்து விலை தளம்பல்களும் வந்து ஒரு முக்கிய பிரச்சனையா இருக்கும். அதே நேரம் சந்தை திரவத்தன்மை சிதைவடைதல். அதே மாதிரி இப்ப வங்கிகளோ நிதி நிறுவனங்களோ தங்களுடைய திரவத்தன்மையை பெற்றுக்கொள்வதற்கு சந்தையில போய் கடன் வாங்கிக்கொள்ளும். சந்தைன்றது அது பணச்சந்தையா இருக்கும். ரைட். அந்த பணச்சந்தையில போய் தங்களுக்கு தேவையான மணி மார்க்கெட் பரோவிங்ஸை செய்து கொள்ளணும். என்ன ப்ராப்ளம்னு சொல்லிச்சா, அந்த மணி மார்க்கெட் பரோவிங் செய்யலாம வரைக்கும் இப்போ நான் சொன்னது போல யூகே வங்கி வந்து முறிவடைந்ததுக்கு காரணம் அவர்களுக்கு தேவையான பணத்தை உடனடியாக திரட்ட முடியாது.
அப்படி உடனடியாக அதாவது சந்தை திரவத்தன்மை சிதவடையும் போது சந்தையில திரவத்தன்மை வந்து அற்றுப்போய்க்குள்ள நிதி நிறுவனங்களுக்கு தங்களுக்கு தேவையான பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் போகும். அந்த அடிப்படையில் அந்த நிதி நிறுவனங்கள் முறிவடைய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. ஆகவே இவ்வாறான காரணங்களால் நிதியியல் உறுதிப்பாடற்ற தன்மை ஏற்படுறதுக்கு மிக முக்கிய காரணங்கள் காணப்படும். நிதியியல் முறைமை உறுதிப்பாட்டிற்கு உறுதியான பேரண்ட பொருளாதார சூழல், காத்திரமான ஒழுங்குமுறைப்படுத்தல் கட்டமைப்பு, நன்கமைக்கப்பட்ட நிதியியல் சந்தைகள், ஆற்றல் வாய்ந்த நிதியியல் நிறுவனங்கள் மற்றும் பாதுகாப்பானதும் உத்வேகம் நிறைந்ததுமான கொடுப்பன உட்கட்டமைப்பு என்பன தேவைப்படுறது. இதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு நிதியியல் முறை உறுதியா இருக்கணும்னு சொல்லிச்சுன்னா ஒரு சிறந்த பொருளாதார சூழல் இருக்கணும், பேரண்ட மைக்ரோ எக்கனாமிக்ஸ் என்வாயர்மெண்ட் இருக்கணும். அந்நேரம் இந்த நிதியியல் முறைமையை சரியாக ஒழுங்குமுறைப்படுத்தும். அந்நேரம் நிதி சந்தைகள், அது பங்கு சந்தையாக இருக்கலாம், ஏனைய நிதி சந்தைகளாக இருக்கலாம், அவர்கள் நன்கு கட்டமைக்கப்பட்டிருக்கும். அதே நேரம் இருக்கக்கூடிய நிதியியல் நிறுவனங்கள் ஆற்றல் வாய்ந்தனவாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்கும். அதே நேரம் இந்த பேமெண்ட் சிஸ்டம், கொடுப்பன உட்கட்டமைப்பு, பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுவும் வந்து நல்ல எஃபிஷியண்டானதாக இருக்கும். இவையெல்லாம் இருந்தால் தான் நிதியியல் முறைமை உறுதிப்பாடாக காணப்படும். இதில் ஏதாவது ஒன்றில் பிரச்சனை வருமென்றாலும் நிதியியல் முறைமையோட உறுதிப்பாடு பாதிப்படைகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சந்தைகளையும் நிதியியல் நிறுவனங்களையும் கண்காணித்தல், கொடுப்பனவு முறைமைகளை மேற்பார்வை செய்தல் மற்றும் நெருக்கடிகளுக்கு தீர்வு காணுதல் என்பன ஊடாக நிதியியல் முறைமைக்கு பொதுவாக ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களை தடை செய்தல், கண்டுபிடித்தல் மற்றும் குறைத்தல் என்பவற்றின் மூலம் நிதியியல் உறுதிப்பாடு பேணப்படுகின்ற. அப்போ மத்திய வங்கி இந்த நிதியியல் நாங்கள் பார்த்துட்டா நிதியியல் முறைமை உறுதிப்பாடுண்டா என்ன, இந்த நிதியியல் முறைமை உறுதிப்பாடு இதால பாதிப்படையும், அவை இந்த நிதியியல் முறைமை உறுதிப்பாட்டினை எவ்வாறு பேணலாம்னு சொல்லிச்சுன்னா இதில் சொல்லப்பட்டது போல இந்த ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸையும் இந்த நிதி நிறுவனங்களையும், அதாவது நிதி சந்தைகளையும் நிதி நிறுவனங்களையும் தொடர்ச்சியாக கண்காணித்து அந்நேரம் இந்த பேமெண்ட் சிஸ்டத்தை மேற்பார்வை செய்து ஏற்படக்கூடிய நெருக்கடிகளுக்கு தீர்வு கண்டு ஏற்படக்கூடிய பொதுவான அச்சுறுத்தல்களை அதை இல்லாமல் செய்து அதை கண்டுபிடித்து அல்லது அதை குறைப்பதன் மூலம் இந்த நிதியியல் உறுதிப்பாட்டை பேணலாம். அதை வந்து அந்த வேலையை வந்து மத்திய வங்கி செய்து. உதாரணத்துக்கு நீங்கள் பார்க்கலாம், இந்த வங்கிகளை வந்து அதுக்காகத்தான் வங்கிகளை மேற்பார்வை செய்தல், அதை தொடர்ச்சியாக கண்காணித்தல், ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களை இல்லாமல் செய்தல் அல்லது குறைத்தல், இவற்றின் மூலமாக நிதியியல் முறைமை உறுதிப்பாட்டினை பேணுறதை நாங்கள் பார்க்கலாம். அவை இப்போ இந்த 2 குறிக்கோள்கள் சம்பந்தமாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். இலங்கை மத்தியனுடைய 2 குறிக்கோள்கள். இப்போ நாங்கள் முக்கியமாக பார்க்க போகிற அடுத்த விடயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா இலங்கை மத்திய வங்கியினுடைய தொழிற்பாடுகள். நான் முதலே சொன்னது போல 2 முக்கியமான தொழிற்பாடுகள் இருக்குன்னா, ஒன்று வந்து நாங்கள் மைய தொழிற்பாடுகள் என்று சொல்லுவோம், கேட்டகரைஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ் நாங்கள் சொல்லுவோம், முகவர் தொழிற்பாடுகள். அவை சில முக்கியமான மைய தொழிற்பாடுகளும் மத்திய வங்கி செய்யுது, அதே நேரம் முகவர் தொழிற்பாடுகளையும் மத்திய வங்கி செய்யுது. ஒரு நிமிடம். ஓகே, இப்போ நாங்கள் பார்க்க போகிற விடயம் தொடர்ச்சியாக மத்திய வங்கியுடைய மைய தொழிற்பாடுகளையும் முகவர் தொழிற்பாடுகளையும் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு பிறகு இது சம்பந்தமான இன்றைக்கு டைம் இருக்கும் என்று சொல்லிச்சுன்னா இது சம்பந்தமான கேள்விகள், கடந்த கால வினாத்தாள்களை வந்து சில கேள்விகளையும் நான் பார்க்கலாம்னு இருக்கிறேன். ஆகவே முதல்ல நாங்கள் மைய தொழிற்பாடுகள், கோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா, அதை நாங்கள் பார்ப்போம்.
முதலாவது நாணய கொள்கையை மேற்கொள்ளுதல், கண்டக்ட் ஆஃப் மானிட்டரி பாலிசி. உங்களுக்கு தெரியும், முதல் நான் டிஸ்கஸ் பண்ணிக்குள்ள இலங்கை மத்திய வங்கியினுடைய கோ-ஆப்ஜெக்டிவ்ஸ் என்று கதைக்குள்ள, குறிக்கோள்கள் என்று பார்க்கக்குள்ள, முதலாவது பொருளாதாரம் மற்றும் விலை உறுதிப்பாடு என்று நாங்கள் கதைக்கினாங்க. அதில் விலை உறுதிப்பாடு பற்றி நாங்கள் மிக விரிவாக நாங்கள் பார்த்தோம். அந்த ஒரு இடத்துல நான் சொல்லியிருந்தேன், இந்த விலை உறுதிப்பாட்டை பண்ணுறதுக்கு மத்திய வங்கி வந்து நாணய கொள்கையை பயன்படுத்துகிறது, ரைட், மானிட்டரி பாலிசின்னு சொல்லுவோம். அப்போ இப்போ முதலாவது தொழிற்பாடு, மிக முக்கியமான தொழிற்பாடு மத்திய வங்கியிட எதென்று சொல்லி சொன்னால் நாணய கொள்கையை மேற்கொள்ளுதல், கண்டக்ட் ஆஃப் மானிட்டரி பாலிசி. நாணய கொள்கை என்பது விலை உறுதிப்பாட்டின் பேரண்ட பொருளாதார குறிக்கோளினை எய்தும் முக்கிய நோக்குடன் பொருளாதாரம் ஒன்றின் பணத்தின் வளங்களை செலவினை முகாமைப்படுத்துவதற்காக மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்படும் ஒரு செய்முறையாகும், ரைட். இப்ப நாணய கொள்கை மெயினா இதற்கு மத்திய வங்கி பயன்படுத்துது என்று சொல்லி சொன்னா விலை உறுதிப்பாட்டினை பேணுறதுக்கு, ரைட். விலை உறுதிப்பாடு மற்றும் பேரண்ட பொருளாதார குறிக்கோள்களை அடைகிறதுக்கு. பேரண்ட பொருளாதார குறிக்கோள் போது அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ரைட், அல்லது எக்ஸ்சேஞ்ச் ரேட்டாக இருக்கலாம், அதாவது நாணய மாற்று விகிதமாக இருக்கலாம். இதுகள் வந்து பேரண்ட பொருளாதார குறிக்கோள்களாக இருக்கலாம். ஆகவே இவற்றையெல்லாம் அடைவதற்காக முக்கியமாக விலை உறுதிப்பாடு, அந்த விலை உறுதிப்பாட்டினூடாக அடையப்படக்கூடிய பேரண்ட பொருளாதார குறிக்கோள்களை எய்துறதுக்காக இந்த நாணய கொள்கையை வந்து மத்திய வங்கி பயன்படுத்துது. இந்த நாணய கொள்கையை பயன்படுத்தும் போது முக்கியமாக மத்திய வங்கி கவனத்தில் கொள்ற விடயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா பண வளங்கள், ரைட், மணி சப்ளைன்னு சொல்லுவோம், ரைட். இந்த பண வளங்களை அடிப்படையாக வச்சு மத்திய வங்கி நாணய கொள்கையை மேற்கொள்றத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இலங்கை மத்திய வங்கி இலங்கையின் நாணய கொள்கையினை மேற்கொள்வதற்கு பொறுப்பாக உள்ளது. அப்போ யாரு பொறுப்பு? நாணய கொள்கையினை வடிவமைத்து அதை நடைமுறைப்படுத்துறது யாரு பொறுப்புன்னு சொல்லிச்சுன்னா இலங்கை மத்திய வங்கி. இது கொள்கை வட்டி வீதங்களை நிர்ணயித்தல். கொள்கை வட்டி வீதங்கள் என்பது பாலிசி ரேட்ஸ் என்று சொல்லுவோம். அந்த கொள்கை வட்டி வீதங்கள் எந்த அளவுல இருக்கணும் என்றதை இலங்கை மத்திய வங்கி முடிவெடுக்கும். அதனால் பொருளாதாரத்தில் திரவத்தன்மையை முகாமைப்படுத்துதல் என்பவற்றுடன் தொடர்பட்டதாக காணப்படும். ஆகவே இந்த நாணய கொள்கை என்பது கொள்கை வட்டி வீதங்கள் நிர்ணயித்தல் தொடர்பாகவும் பொருளாதாரத்தில் திரவத்தன்மை எவ்வாறு முகாமை செய்யப்பட வேண்டும் என்பது தொடர்பானதாகவும் இருக்கும். இப்ப மத்திய வங்கி வந்து தனது நாணய தொழிற்பாடுகளை மேற்கொள்கின்ற போது பொருளாதாரத்தில் உள்ள வட்டி வீதங்கள் மீது அது செல்வாக்கு செலுத்தும், ரைட். அப்படி வட்டி வீதங்கள் மீது செல்வாக்கு செலுத்துகின்ற போது கடன் பாட்டாளர்கள் மற்றும் கடன் வழங்குவோரின் நடத்தைகளிலும் பொருளாதார நடவடிக்கைகளிலும் தாக்கத்தினை ஏற்படுத்தி இறுதி பணவீக்க வீதத்திலும் தாக்கத்தினை ஏற்படுத்தும், ரைட். இப்போ என்னன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு திரும்ப நீங்க யோசிங்க. மத்திய வங்கியுடைய முதலாவது குறிக்கோள் என்ன? விலை உறுதிப்பாட்டை பேணுதல். விலை உறுதிப்பாட்டை பேணுறதுக்கு மத்திய வங்கி என்ன சொல்லிச்சுன்னா தனது நாணய கொள்கையை வடிவமைத்து, மானிட்டரி பாலிசியை வந்து வடிவமைத்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண, நடைமுறைப்படுத்தும். அப்படி நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்தும் போது அது வந்து பொருளாதாரத்தில் காணப்படுகின்ற வட்டி வீதங்கள்ல தாக்கம் செலுத்தும். வட்டி வீதங்களை தாக்கம் செலுத்தும் போது இந்த கடன் கொடுப்பவர்களும் கடன் பெறுபவர்களும் அந்த வட்டி வீதத்தின் அடிப்படையில தங்களுடைய பொருளாதார நடவடிக்கையில மாற்றங்களை செய்வார்.
அவை மாற்றங்களை செய்யும்போது அது கடைசியில எதுல தாக்கம் செலுத்தும்னு சொல்லிச்சுன்னா விலையில தாக்கம் செலுத்தும். விலையில அந்த பணவீக்கம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதன் அடிப்படையில இந்த விடயங்களை மத்திய வங்கி செய்யும் போது அவர்கள் எதிர்பார்க்கப்பட்ட விலை உறுதிப்பாடு என்பது கிடைக்கப்படுவதாக இருக்கும். ஆகவே நீங்க அந்த ஸ்டெப்ஸை விளங்கிக் கொள்ளுங்க. அதாவது இலங்கை மத்திய வங்கியுடைய இறுதி குறிக்கோள் என்ன? விலை உறுதிப்பாடு. அப்ப விலை உறுதிப்பாட்டுக்கு மத்திய வங்கி என்ன செய்யும்? தன்னுடைய நாணய கொள்கைகளை வடிவமைத்து நடைமுறைப்படுத்தும். இந்த நாணய கொள்கைகளூடாக வட்டி வீதத்தில் தாக்கம் செலுத்தி, அந்த வட்டி வீதத்தில் தாக்கம் செலுத்துவதன் ஊடாக பணவீக்கத்தில் தாக்கம் செலுத்தி, அது பிற்பாடு விலை உறுதிப்பாட்டை எழுதுவதற்கு அடிப்படையாக அமையும். இதுதான் அந்த நாணய கொள்கையுடைய அந்த தொடர் தாக்கங்கள். ஆகவே மத்திய வங்கி பணவீக்கத்தினை கட்டுப்படுத்தவும் அதனை விரும்பத்தக்கதொரு மட்டத்தில் பேணவும் நாணய கொள்கையை பயன்படுத்துகின்றன. இப்போ உங்களுக்கு அது விளங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரைட். இப்போ அதற்கு இன்னும் கொஞ்சம் நான் விரிவாக சொல்லுவோம் என்று சொல்லி சொன்னேன். இப்போ முதல்ல நான் சொல்லியிருந்தேன். இப்போ மத்திய வங்கி எவ்வாறு அதை தாக்கம் செலுத்த போதுன்னு சொல்லிச்சுன்னா அந்த நாணய கொள்கை எது அடிப்படையாக வச்சிருக்கப்படும் சொல்லிச்சுன்னா இப்போ இந்த மணி சப்ளை, பண வளங்கள். அப்போ ஒரு பொருளாதாரத்துக்கு தேவையான பணத்தினை மத்திய வங்கி வழங்கும். ரைட். அப்படி மத்திய வங்கி வழங்கக்குள்ள பொருளாதாரத்துக்கு தேவைக்கு மேலதிகமாக பணத்தை வழங்கின நடக்கும். ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, வெரி சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். ரைட். உங்களுக்கு விளங்கி கொள்றதுக்காக இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒரு 100 கிலோ அரிசி என்று வச்சுக்கொள்ளும். இந்த 100 கிலோ அரிசியாக இருக்கக்குள்ள நாட்டினுடைய காணப்படுகின்ற பணம் 1000 ரூபாயாக இருக்கும் என்று சொல்லிச்சுன்னா 1 கிலோ அரிசியினுடைய விலை 10 ரூபாயாக இருக்கும். இதே பல மடங்கு, அதாவது 1000 ரூபாய் இல்லாமல் 10,000 ரூபாய் பணம் புழக்கத்தில் இருக்கும் என்று சொல்லி சொன்னால் அரிசியினுடைய விலை என்னவா இருக்கும்? அதனுடைய பல மடங்காக இருக்கும், 100 ரூபாயாக இருக்கும். ஆகவே இந்த பணத்தினுடைய வளங்கள் கூட விலை கூடுது. பணத்துடைய வளங்கள் குறைய விலை குறையுது. ஆகவே இந்த பணத்துடைய வளங்கள் ஊடாக இந்த வட்டி வீதத்தில் தாக்கம் செலுத்தி மத்திய வங்கி அதனூடாக விலையில தாக்கம் செலுத்தும். இதான் இன்னும் நான் வெரி பேசிக்காக உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிச்சுன்னா இப்படி நீங்கள் மனதில் வச்சுக்கொள்ளலாம். ஆகவே மத்திய வங்கி பண வளங்கள்ல தாக்கம் செலுத்துறதனூடாக வட்டி வீதத்தில் தாக்கம் செலுத்தி அதனூடாக கடைசியில தன்னுடைய விலை உறுதிப்பாட்டை பேணுவதற்கு முன்னேறதை காணலாம். ரைட். இதுல இன்னும் கம்ப்ளெக்ஸா பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா பல்வேறு விடயங்களை நாங்கள் காணலாம். ரைட். உதாரணத்துக்கு நேரடியாக வட்டி வீதங்கள்ல தாக்கம் செலுத்துகிற தன்மையை கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் தற்போது இந்த கலந்துரையாடலுக்கு, இந்த வகுப்பிற்கு உங்களுக்கு இந்த விளக்கம் போதுமானதாக இருக்கும். ஆனாலும் மேலதிகமாக நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ள நல்லது. இரண்டாவது மிக முக்கியமான தொழிற்பாடாக செலாவணி வீத கொள்கையினை மேற்கொள்ளுதல், கண்டக்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பாலிசி. உண்மையில எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படியானதாக அமைய வேண்டும் என்கின்ற அந்த கொள்கையினையும் இலங்கை மத்திய வங்கி தான் வகுத்து அதை தொழிற்படுத்துகின்றது. 2001 ஜனவரி 23 இந்த நாணய மாற்று வீதம் சுதந்திரமாக மிதக்க விடப்பட்ட செலாவணி வீத கொள்கையாக இருக்கின்றது. ரைட். அதாவது 2001 இலங்கையினுடைய செலாவணி வீத கொள்கை எப்படின்னு சொல்லிச்சுன்னா சுதந்திரமாக மிதக்க விடப்பட்ட கொள்கை. இப்போ இந்த நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பாலிசிஸை பார்க்கக்குள்ள அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃபிக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டாக இருக்கலாம். அதாவது ஃபிக்ஸ்ட் $1 100 rupees, இது மாறாது, அப்படியான கொள்கையாக இருக்கலாம். அல்லது ஃப்ளோட்டிங் ரேட் பாலிசியாக இருக்கலாம். அதாவது சந்தை கேள்வி நிரம்பலுக்கு ஏற்றவாறு விலைகள் தீர்மானிக்கப்படும் சொல்லிச்சுன்னா அது ஃபுல்லி ஃப்ளோட்டிங் என்று நாங்கள் சொல்லலாம். அதாவது 100% சந்தையால் தீர்மானிக்கப்படும். ரைட். அதை நாங்கள் மிதக்க விடப்பட்ட செலாவணி வீத கொள்கை என்று சொல்லும். சுதந்திரமாக மிதக்க விடப்பட்ட, சில நேரம் சுதந்திரமாக மிதக்க விடப்பட்டாலும்
சில வேளைகளில் மத்திய வங்கியோ அரசாங்கமோ அந்த செலாவணி வீத கொள்கையில் சில தாக்கங்களை செலுத்தலாம். அதை நாங்கள் சொல்லுவோம் மேனேஜ் ஃப்ளோட்டிங்னு சொல்லுவோம். முகாமை செய்யப்பட்ட மிதக்கோடப்பட்ட செலாவணி வீதம்னு சொல்லலாம். ஆகவே இந்த செலாவணி வீத கொள்கைகள் பல்வேறு விதமாக காணப்படலாம் ஒரு நாட்டுக்கு நாடு. இலங்கையில் 2001ஆம் ஆண்டு ஜனவரி 23ஆம் தேதியிலிருந்து சுதந்திரமாக மிதக்கோடப்பட்ட செலாவணி வீத கொள்கை. அதுதான் அரசாங்கம் அல்லது இலங்கை பொருளாதாரம் பின்பற்றுகின்ற நாங்கள் சொல்லலாம். ஆனாலும் நீங்கள் இந்த ப்ராக்டிக்கலாக பார்க்கக்குள்ள இது மேனேஜ் ஃப்ளோட்டிங்காக காணப்படும். அதாவது தேவை ஏற்படும் போது சந்தையில் சில மாற்றங்களை செய்யக்கூடிய தன்மையினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டு செலாவணி நிரம்பல், ஏற்றுமதி பெறுகைகள், தொழிலாளர் பணவனுப்பர்கள், சுற்றுலா பயணிகளின் வருவாய்கள் மற்றும் நேரடி முதலீட்டு உட்பாய்ச்சல்கள் போன்ற பொருளாதாரத்திற்கான உட்பாய்ச்சல்களில் தங்கியிருக்கின்ற வேளையில் அதற்கான கேள்வி இறக்குமதி கொடுப்பனவுகள் மற்றும் கடன் மீள் கொடுப்பனவுகள் போன்ற வெளிப்பாய்ச்சல்கள் தங்கியிருக்கின்றது. இப்போ உங்களுக்கு தெரியணும், நான் சொன்னேன் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகின்ற சொல்லிச்சுன்னா சந்தையில் காணப்படுகின்ற வெளிநாட்டு நாணயங்களுடைய கேள்விக்கும் வெளிநாட்டு நாணயங்களுடைய நிரம்பலுக்கும் அந்த ரெண்டிலும் அளவிலும் தங்கி இருக்கும் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட். சாதாரணமாக ஒரு பொருளுடைய விலை இதில் தங்கி இருக்கும், அந்த பொருளுடைய கேள்வி, அந்த பொருளுடைய விலை நிரம்பல். அதே போன்றுதான் இந்த செலாவணி வீதம் இதில் தங்கி இருக்கும். அந்த இப்போ டாலர் என்று சொல்லிச்சுன்னா டாலர் எவ்வளவு இருக்குது, அதாவது நிரம்பல் எவ்வளவு இருக்குது, எவ்வளவு டாலருக்குரிய கேள்வி, டிமாண்ட் எவ்வளவு இருக்கு, டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் டாலர். இந்த ரெண்டையும் வச்சுத்தான் எக்ஸ்சேஞ்ச் ரேட் தீர்மானிக்கப்படுது. இப்போ எக்ஸாம்பிள், இந்த வெளிநாட்டு நாணயங்களுடைய நிரம்பல் எவ்வாறு, இலங்கைக்கு எங்களுக்கு உள்வருகை நிறைய இருக்கும்னு சொல்லி நிறைய வெளிநாட்டு நாணயங்கள் நிரம்பல் காணப்படும். எவ்வாறு எங்களுக்கு கிடைக்கும்? ஒன்று, நாங்கள் ஏற்றுமதி செய்யக்குள்ள எங்களுக்கு வெளிநாட்டு நாணயங்கள் நிறைய வரும், அல்லது இந்த வெளிநாடுகளிலே வேலை செய்கின்ற தொழிலாளர்கள் அவர்கள் அனுப்புகிற பணவனுப்பல்கள், அதை ரெமிட்டன்சஸ் சொல்லுவோம். ஒன்று ஏற்றுமதியாளங்களுக்கு ஃபாரின் கரன்சி இன்ஃப்ளோ வரும், இரண்டாவது பணவனுப்பல்கள் ரெமிட்டன்சஸ் வரும், அல்லது இந்த சுற்றுலா பயணிகள் இங்கே இலங்கைக்கு வந்து அவர்கள் செலவு செய்யும் போது எங்களுக்கு வெளிநாட்டு நாணயம் நிறைய கிடைக்கும். அதே நேரம் வெளிநாட்டு தனிநபர்களோ நிறுவனங்களோ இலங்கையில் ஏதாவது முதலீடு செய்கின்ற போது எங்களுக்கு டாலர்ஸ் வரும். அது இதெல்லாம் உங்களுக்கு என்ன, வெளிநாட்டு செலாவணி நிரம்பல். ஆனா அதே நேரம் எங்களுக்கு வெளிப்பாய்ச்சல்களும் காணப்படும். ஒன்று நீங்கள் பொருட்கள் சேவைகளை இறக்குமதி செய்வதற்கு நீங்கள் வெளிநாட்டு நாணயத்திலே கொடுப்பன செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு காரை இறக்குமதி செய்யணும்னு சொல்லிச்சுன்னா அதுக்குரிய பேமெண்ட்டை நீங்கள் வெளிநாட்டு நாணயத்தில் அந்த நாட்டுக்கு ஜப்பான் சொல்லிச்சு, ஜப்பான் ஜென்ரலே நீங்கள் கொடுக்கணும். அப்போ வெளிப்பாய்ச்சல் காணப்படும். அந்நேரம் இலங்கை கடன் வாங்கி இருந்தால் அந்த வெளிநாட்டு கடன்களை திரும்ப செலுத்தும் போது என்ன அடிப்படையில் செலுத்தணும்? வெளிநாட்டு நாணயங்கள் அடிப்படையில். அப்ப இந்த ரெண்டு விடயமும் மிக முக்கியமான வெளிப்பாய்ச்சலாக காணப்படும். அவை எங்களுக்கு வெளிநாட்டு நாணயங்கள் நிரம்பல் இருக்கின்றன, வெளிநாட்டு நாணயங்களுடைய கேள்வி இருக்கின்றன. இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இதை தீர்மானிக்கும். உதாரணத்துக்கு கேள்வியை விட நிரம்பல் கூடவா இருக்கும்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு என்ன, அதாவது நாணய வீதம், வெளிநாட்டு செலாவணி வீதம் குறைவாக காணப்படும், ரைட், அப்ரிஷியேட் ஆகி இருக்கும், ரைட். அப்போ அதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இதை நீங்கள் சாதாரணமாக விளங்கிக் கொள்ளும் போது இது எவ்வாறு இந்த கொள்கை காணப்படணும் என்கிறதை யார் தீர்மானிப்பினோம்னு சொல்லிச்சுன்னா மத்திய வங்கி தீர்மானம். எவ்வாறெனும் மத்திய வங்கி வெளிநாட்டு நாணயத்தினை வழங்குவது மற்றும் ஈர்த்து கொள்வது என்பவற்றினூடாக உள்நாட்டின் வெளிநாட்டு செலாவணி சந்தையில் தலையிடுவதற்கான உரிமையினை தன்னகத்தை கொண்டுள்ளது. இதைத்தான் நான் சொன்னேன். என்ன இருந்தாலும் இந்த இலங்கை மத்திய வங்கி இந்த வெளிநாட்டு நாணய சந்தையில், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்னு சொல்லுவோம், இந்த வெளிநாட்டு நாணய சந்தையில் தலையிட்டு வெளிநாட்டு நாணய வீதத்தினை பேணுறதற்கு உரிமையை கொண்டிருக்கு.
உதாரணத்துக்கு நிறைய நிரம்பல் வந்துட்டு, அதாவது நிறைய ஃபாரின் கரன்சி இன்ஃப்ளோஸ் நாட்டுக்குள்ள வருது. ரைட்? இப்ப என்ன நடக்க போகுது? இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வீழ்ச்சி அடைய போகுது. ரைட்? வீழ்ச்சி அடைய போகுது நான் சொல்றது அப்ரிஷியேட் ஆக போகுது. ரைட்? அப்ப இப்ப எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாறாம ஸ்டேபிளா வச்சிருக்கோம் இலங்கை வங்கி, இலங்கை மத்திய வங்கி நினைக்கும் என்று சொல்லிச்சுன்னா என்ன செய்யணும்? அந்த மேலதிக செலாவணியை வந்து இலங்கை மத்திய வங்கி கொள்ளணும் செய்யும். அதே மாதிரி இப்ப நிரம்பல் குறைவா இருக்கு, கேள்வி அதிகமா இருக்குன்னு சொல்லி அந்த தேவை, அதாவது அந்த அதிகமான கேள்வியை பூர்த்தி செய்வதற்கு இலங்கை மத்திய வங்கி இந்த செலாவணி சந்தைக்கு வெளிநாட்டு நாணய செலாவணியை வந்து வழங்கும். அப்படி வாங்கி விற்கிறதால, அதாவது ஈர்த்து கொள்வது மற்றும் வழங்குவது ஊடாக இந்த நாணய மாற்று வீதத்தை வந்து இலங்கை மத்திய வங்கி பெரிய அளவில் தளம்பல் ஏற்படாம பாதுகாக்கலாம். ரைட்? அப்ப அதைத்தான் சொல்றது, உள்நாட்டின் வெளிநாட்டு செலாவணி சந்தையில் மத்திய வங்கி தலையிடுவதன் நோக்கம் 2 குறிக்கோள்களை கொண்டது. ஒன்று, செலாவணி வீதத்தில் ஏற்படும் நியாயமற்ற குறுங்கால தளம்பல்களை மட்டுப்படுத்துவது ஒன்று. இரண்டாவது, நடுத்தர காலத்தில் நாட்டின் பன்னாட்டு ஒதுக்கு நிலையினை கட்டியெழுப்பதற்காக மத்திய வங்கி சந்தையில் தலையிடுவது. 2 விடயம். ஒன்று, நான் சொன்னது போல இந்த நிலையற்ற சடுதியான வெளிநாட்டு நாணய நிரம்பல் அதிகரித்தல், கேள்வி அதிகரித்தல் இப்படி நடக்கும் போது ஒரு குறுங்காலத்துல பல்வேறு தளம்பல்கள் ஏற்படும். அது சில நேரம் செயற்கையாக கூடி ஏற்படுத்தப்படும். அவற்றை இல்லாம செய்யறதுக்கு மத்திய வங்கி தலையிட்டு நாணய தளம்பலை இல்லாம செய்து ஒரு நாணய மாற்று வீதம் ஒரு உறுதியான நிலையில காணப்படுறதுக்கு மத்திய வங்கி முற்படலாம். ஒன்று. ரெண்டாவது, மத்திய வங்கி வந்து பன்னாட்டு ஒதுக்கு, அதாவது இன்டர்நேஷனல் ரிசர்வை வந்து வச்சிருக்கும். அதாவது வெளிநாட்டு சொத்துக்களை வந்து மத்திய வங்கி தன்னகத்தை வச்சிருக்கும், எதிர்கால தேவைகள் கருதி வச்சிருக்கும். அதை வந்து பில்டப் பண்ணி கொண்டு போகணும். வெளிநாட்டு சொத்துக்கள் நிறைய இருக்கும்னு சொல்லி, இன்டர்நேஷனல் ரிசர்வ் ஒரு மத்திய வங்கிட்ட நிறைய இருக்கும்னு சொல்லி சொன்னா அது அந்த நாட்டை வந்து ஒரு உறுதித்தன்மையா பேணுவதற்கு மிக முக்கியமான காரணியா இருக்கும். ஆகவே அதை வந்து கட்டி எழுப்புறதுக்கு மத்திய வங்கி என்ன செய்யணும்? சந்தையில வெளிநாட்டு நாணயங்களை வாங்கும். ரைட்? வெளிநாட்டு நாணயங்களை வாங்கிக்குள்ள அதுக்கும் இந்த உள்நாட்டு வெளிநாட்டு நாணய சந்தை, உள்நாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு நாணய சந்தையில வந்து தலையிட வேண்டிய தேவை ஏற்படலாம். அவை 2 விதமான நோக்கங்களினூடாக உள்நாட்டின் வெளிநாட்டு செலாவணி சந்தையில் மத்திய வங்கி தலையிடும். ரைட்? நான் முதலே சொன்னது போல நீங்க கிளியரா விளங்கிக் கொள்ளணும். 2001ஆம் ஆண்டிலிருந்து சுதந்திரமான ரைட் ஃப்ளோட்டிங் ரேட், அதாவது மிதக்க விடப்பட்ட செலாவணி வீத கொள்கையினை வந்து இலங்கை பின்பற்றுது. ஆனாலும் கூட இலங்கை மத்திய வங்கி தேவை ஏற்படும் போது சந்தையில தலையிடக்கூடிய உரிமையை கொண்டிருக்குது. அதே நேரம் என்னென்ன தேவைகளுக்காக தலையிடுறது முக்கியமாகன்றதை நாங்கள் இங்க பார்த்திருக்கிறோம். செலாவணி வீத கொள்கையினை மேற்கொள்ளுதல் என்னும் போது நாணய விதி சட்டத்தின்படி நாணய சபை என்று உங்களுக்கு தெரியும், மானிட்டரி போர்டு, அதாவது சென்ட்ரல் பேங்கினுடைய அதி உயர் சபை, அதை நிர்வகிக்கின்ற சபை. எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல இதுல வந்து இலங்கை மத்திய வங்கி தலையிடலாம் என்றதை நாங்கள் பார்க்கலாம். அதுல வந்து நாணய விதி சட்டம், அதாவது மானிட்டரி ஆக்டின் படி என்னென்ன வேலையை செய்யலாம். ஒன்று வந்து பன்னாட்டு ஒதுக்குகளில் கடுமையான வீழ்ச்சி ஏற்படுகின்ற என கருதுகின்ற பொழுது, அதாவது சென்ட்ரல் பேங்க் வச்சிருக்கின்ற இன்டர்நேஷனல் ரிசர்வ்ல வந்து பன்னாட்டு ஒதுக்கல்ல பாரிய வீழ்ச்சி ஏற்படும் என்று கருதுகின்ற போது இலங்கை மத்திய வங்கி இதுல சந்தையில தலையீட்டை ஏற்படுத்தி அந்த ஒதுக்களை கட்டி எழுப்பக்கூடிய மாதிரி இருக்கும். இரண்டாவது, இலங்கை ரூபாயின் பன்னாட்டு உறுதித்தன்மை மீது அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற பொழுது, அதாவது இந்த இலங்கை ரூபாயினுடைய பன்னாட்டு உறுதித்தன்மை என்றது அதனுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதாவது இப்போ இன்றைக்கு 150 ரூபாய், ஒரு டாலருக்கு 150 ரூபான்னு சொல்லிச்சுன்னா இது
பாரிய அளவில் வேறுபடைக்குள்ள இலங்கை ரூபான்ற அந்த பெறுமதி பன்னாட்டு ரீதியில் வீழ்ச்சி அடையலாம். அவை அதை அந்த உறுதித்தன்மை பேணுறதுக்கு மத்திய வங்கி நடவடிக்கை எடுக்கலாம், ஆகவே தலையிடலாம். மூன்றாவது, உறுதிப்பாட்டிற்கும் நாட்டின் தேசிய நலன்புரிகளுக்கும் பன்னாட்டு கொடுப்பனவுகள் அல்லது பணவனுப்பல்கள் இடர்நேர்கள் ஏற்படுகின்ற பொழுது, அதாவது ஒன்று நாட்டினுடைய தேசிய நலன்புரிகளுக்கு அதாவது ஏதாவது த்ரெட்ஸ் வருகின்ற பொழுது, அதாவது அச்சுறுத்தல்கள் வருகின்ற பொழுது, அந்நேரம் பன்னாட்டு கொடுப்பனவுகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும், அதாவது நாட்டுக்கு நாடு, இலங்கையிலிருந்து வேறு நாடுகளுக்கு செய்ய வேண்டிய கொடுப்பனவுகளுக்கு ஏதாவது அச்சுறுத்தல்கள் வருகின்ற பொழுது, அதே நேரம் பணவனுப்பல்கள், அதாவது ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், அதாவது ஒரு இடத்துலேருந்து எல்லா ரெமிட்டன்ஸஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புகின்ற போது ஏற்படுகின்ற இடர்நேர்களை கவனத்தில் கொண்டு கூடி இலங்கை மத்திய வங்கி இதில் தலையிடலாம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, நாணய சபை பொருத்தமான கொள்கைகளை மேற்கொள்ள வேண்டியவுடன் நிதித்துறையில் பொறுப்பான அமைச்சரிடம் அறிக்கை ஒன்றினையும் சமர்ப்பித்தல் வேண்டும். அதாவது நான் இப்போ சொல்ற விடயம், இந்த மானிட்டரி லா ஆக்டின் படி, நாணய விதி சட்டத்தின்படி இலங்கை மத்திய வங்கி எந்தெந்த சந்தர்ப்பத்தில் இதில் தலையிடலாம் என்றதும், தலையிடும் போது அதாவது ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு அது சம்பந்தமான ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் இந்த சட்டம் சொல்லுது. சட்டங்கள் கிளியரா சில விஷயங்களை எப்படி செய்யணும்னு சொல்லும், இல்லையான்னு சொல்லிச்சுன்னா நடக்கும், எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த முடிவுகளும் எடுக்கப்படக்கூடியதா இருக்கும். ஆகவேதான் இதுகளை ஒழுங்குபடுத்துறதுக்கு இவ்வாறான சட்டங்கள்ல பல்வேறு தேவைப்பாடுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. மூன்றாவது, முதலாவது நாங்கள் மானிட்டரி பாலிசி கண்டக்ட், ரெண்டாவது நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் ரேட், மூன்றாவது நாங்கள் பார்க்கிறது இன்டர்நேஷனல் ரிசர்வ், அதாவது மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆஃபீஷியல் இன்டர்நேஷனல் ரிசர்வ், அதாவது அலுவல்சார் பன்னாட்டு ஒதுக்கலை முகாமை செய்தல் இலங்கை மத்திய வங்கியினுடைய மைய தொழிற்பாடுகளாக மூன்றாவதாக காணப்படுகிறது. நாணய விதி சட்டத்தின்படி நாட்டின் அலுவல்சார் வெளிநாட்டு செலாவணி, அதை நாங்கள் ஆஃபீஷியல் இன்டர்நேஷனல் ரிசர்வ்ஸ்ன்னு சொல்றோம். அலுவல்சார் வெளிநாட்டு செலாவணி ஒதுக்கலின் முகாமைத்துவத்திற்கு இலங்கை மத்திய வங்கி பொறுப்புடையதா இருக்கு. ரைட். நாணய விதி சட்டமானது பன்னாட்டு ஒதுக்கலின் பேணல் மற்றும் உள்கட்டமைப்பு, ரூபாவின் பன்னாட்டு உறுதிப்பாட்டினை பேணி காப்பதற்கான நடவடிக்கை, இலங்கை மத்திய வங்கியின் வெளிநாட்டு செலாவணி தொழிற்பாடுகளின் செயற்பரப்பு மற்றும் பன்னாட்டு ஒதுக்கலின் முகாமைத்துவம் தொடர்பில் நாணய சபையின் பொறுப்புகள் ஆகிய துறைகளை உள்ளடக்கிய விதத்தில் பன்னாட்டு ஒதுக்கல் முகாமைத்துவத்திற்கு தேவையான சட்ட கட்டமைப்பினை வழங்குகின்றது. இதில் உண்மையில் நீங்கள் இதில் ரெண்டு ஆக்ட் இதில் மிக முக்கியமானதாக இருக்கும். உங்களுக்கு தேவையான நேரம் நீங்கள் டைம் இருக்கிற நேரம் இருக்க பார்க்கலாம். ஒன்று மானிட்டரி லா ஆக்ட், அதன் அடிப்படையில் தான் மத்திய வங்கி உருவாக்கப்பட்டது நாங்கள் பார்த்தோம். அந்த மானிட்டரி லா ஆக்டில் மத்திய வங்கி என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விரிவாக குறிப்பிட்டிருக்கும். அதை எப்படி செய்ய வேண்டும் என்ற குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கும். அந்நேரம் இரண்டாவது பேங்கிங் ஆக்ட், ஒரு வங்கி வியாபாரம் எவ்வாறு செயற்படுத்தப்பட வேண்டும், அதில் மத்திய வங்கியினுடைய பங்கு என்ன என்பதை பற்றி சிறப்பாக, அதாவது விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதான் ஆக்ட். இப்போ என்ன செயற்பாடு என்றாலும் அந்த ஆக்டுகளுக்கு இடையே தான், அந்த சட்டங்களின் அடிப்படையில் தான் செய்ய முடியும். அந்த வகையில தான் இந்த நாணய விதி சட்டம் அலுவல்சார் பன்னாட்டு ஒதுக்கலை மத்திய வங்கி எப்படி முகாமை செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதை நான் இதில் சுருக்கமாக ஒவ்வொரு விடயமா நான் சொல்லியிருக்கின்றேன். ஒன்று பன்னாட்டு ஒதுக்கலை எவ்வாறு பேண வேண்டும் என்றது, ரூபாவின் பன்னாட்டு உறுதிப்பாட்டினை எப்படி பேணி காக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக, இந்த வெளிநாட்டு செலாவணி தொழிற்பாடுகளின் செயற்பரப்பு, அதாவது தொழிற்பாடுகளின் செயற்பாடுல எந்த அளவுக்கு இலங்கை மத்திய வங்கி தலையிடலாம் என்பது, மற்ற இந்த பன்னாட்டு ஒதுக்கல் எவ்வாறு முகாமை செய்யலாம். உதாரணத்துக்கு இப்ப பன்னாட்டு ஒதுக்கல் என்பது இப்ப ஓகே, இலங்கை மத்திய வங்கியிடம் இருக்கக்கூடிய
வெளிநாட்டு சொத்துக்கள், அது நாணயங்களாக இருக்கலாம், அல்லது ஏதாவது யுஎஸ் ட்ரெஷரி பில்ஸில் செய்யப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம். அவை பல்வேறு விடயங்கள் அதிலே காணப்படும். ஆகவே அதை எவ்வாறு முகாமை செய்கிறது, ரைட்? அவ்வாறான விடயங்களை வந்து இந்த நாணய விதி சட்டம் மிக தெளிவாக சொல்லி, அதன் அடிப்படையில் இந்த அலுவல்சார் பன்னாட்டு ஒதுக்கலை முகாமை செய்கிறது வந்து இலங்கை மத்திய வங்கியுடைய ஒரு முக்கியமான தொழிற்பாடாக இருக்கு. அவை இந்த அலுவல்சார் பன்னாட்டு ஒதுக்கலை முகாமை செய்தல் என்னும் போது அதில் வெளிநாட்டு ஒதுக்கலை முகாமைப்படுத்தும் விடயத்தில் இலங்கை மத்திய வங்கி அதனுடைய பாதுகாப்பு, திரவத்தன்மை மற்றும் அதனால் கிடைக்கும் பெறுபவர்கள் மீது முக்கிய கவனத்தினை செலுத்தணும். உதாரணத்துக்கு இப்போ நிறைய ஃபாரின் கரன்சி எக்ஸாம்பிள், ரைட்? நான் சொல்றதெல்லாம் வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்போ அது பெரிய அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஆகவேதான் நான் விளங்கப்படுறதுக்காக மிக சின்ன சின்ன உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மத்திய வங்கிட்ட வெளிநாட்டு நாணயங்கள் இருக்குன்னு வச்சுக்கொள்ளணும், ரைட்? அதை பில்டப் பண்ணி கொண்டு வருது. அதுதான் இந்த வெளிநாட்டு நாணய பன்னாட்டு ஒதுக்கல், அலுவல்சார் பன்னாட்டு ஒதுக்கல்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ அதை அவற்றை எங்கேயாவது சும்மா வச்சிருக்கல, அது எங்கேயாவது இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். ஆகவே இப்போ அமெரிக்காவில் இப்போ டாலர்ஸில் உங்கள்கிட்ட இருக்குமென்னு சொல்லிச்சுன்னா அமெரிக்காவில் எங்கேயாவது ஒரு வங்கியில் வைப்பு செய்யலாம், இல்லை ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேசேர் ஒன்றியர்களில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது ஏதாவது யூரோன்னு சொல்லிச்சுன்னா யூரோவில் நீங்கள் அவையோட பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அவை இந்த பாதுகாப்பு எல்லா இடம் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது, ரைட்? அது அப்படி சேஃப் கார்ட் பண்ணலாம். என்ன திரவத்தன்மை, தேவையான நேரம் அவற்றை விட்டு போட்டு அந்த முதலீடுகளை விட்டு போட்டு தேவையான நேரம் பணத்தை பெறக்கூடிய மாதிரி, அந்த வெளிநாட்டு செலாவணிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கணும். அதேநேரம் இந்த முதலீடு செய்யக்குள்ள அதில் கிடைக்கக்கூடிய வருமானங்கள், இப்போ இவற்றையெல்லாம் வந்து இலங்கை மத்திய வங்கி வந்து கவனத்தில் எடுத்து செயற்படும், ரைட்? பன்னாட்டு ஒதுக்குகள் பல்வேறு முக்கிய நாணயங்களில் குறித்திருக்கப்பட்டிருப்பதுடன் நிலையான வருமான பிணையங்கள், பணச்சந்தை சாதனங்கள் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்யப்படும். இதைத்தான் நான் சொல்லுவேன். இப்போ இலங்கையை பொறுத்த மட்டும் இந்த அலுவல்சார் பன்னாட்டு ஒதுக்கள் என்னென்ன கரன்சியில் வச்சிருக்கலாம்னு இருக்கு, ரைட்? அதே நேரம் நிலையான வருமானம் பெறக்கூடிய பிணையங்கள் அல்லது பணச்சந்தை, மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் அல்லது கோல்டு, இதுகளில் தான் இவை வந்து முதலீடு செய்யப்பட்டிருக்கு, ரைட்? தற்பொழுது இந்த ஒதுக்கின்ற முக்கிய நாணய உள்ளமைப்புகளாக யுஎஸ் டாலர், ஸ்ட்ரேலிங் பவுண்ட், யூரோ, ஜென், ஆஸ்திரேலியன் டாலர் மற்றும் சீன யுவான், இந்த இவ்வளவு 6 நாணயங்களையும் வந்து நாணய ஒதுக்கின்ற அலுவல்சார் பன்னாட்டு ஒதுக்களுடைய நாணயங்களாக நாங்கள் கவனத்தில் எடுக்கிறோம், ரைட்? இந்த ஏன் இந்தந்த கரன்சியில இவ்வளவு இந்தந்த கரன்சியில வச்சிருக்கோம்ன்ற டிசிஷன் எப்படி எடுக்கப்படுதுன்னு சொல்லிச்சுன்னா, உண்மையில வெளிநாட்டு, முக்கியமாக வெளிநாட்டு நாணய படுகொடன்களை வந்து அதாவது வெளிநாட்டிலிருந்து பெற்ற கடன்களை வந்து திருப்பி செலுத்திக்க அந்தந்த நாணயங்களை நாங்கள் யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். இப்போ யூஎஸ்ல வாங்கின கடனை திருப்பி செலுத்துறது யூஎஸ் டாலர்ஸ், அல்லது நீங்கள் யூரோப்பில் வாங்கின கடனை செலுத்துறதுக்கு யூரோ. அப்படியான அந்த அடிப்படையில் இது தீர்மானிக்கப்படும். அதோடு எந்தெந்த நாணயங்கள்ல எங்களுக்கு கூட வருமானம் கிடைக்கின்றது அந்த அளவில் இது வந்து தீர்மானிக்கப்படுகின்றது. அடுத்ததாக இதுவரைக்கும் நாங்கள் 3 மைய தொழிற்பாடுகளை பார்த்திருக்கின்றோம். 4வது மைய தொழிற்பாடாக இருப்பது நிதியியல் முறைமையின் மேற்பார்வை, ஓவர்சைட் ஆஃப் த ஃபைனான்சியல் சிஸ்டம். இந்த முதல் 3ம் வந்து மிக முக்கியமாக பொருளாதார மற்றும் விலை உறுதிப்பாட்டோடு சம்பந்தப்பட்ட விஷயம்.
right? அதாவது monetary policy conduct, right? Foreign exchange policy, international reserve policy, இவையெல்லாம் என்ன, இதனூடாக விலை உறுதிப்படுத்துறதுக்காக செயற்படுற தொழிற்பாளர் மிக முக்கியமாக. அடுத்த குறிக்கோள் நாங்க பார்த்தனாங்க என்ன, நிதியியல் முறைமையின் உறுதிப்பாடு. அந்த நிதியியல் முறைமையின் உறுதிப்பாட்டை பேணுறதுக்கு மத்திய வங்கியினுடைய முக்கிய தொழிற்பாடாக காணப்படுகின்ற நிதியியல் முறைமையின் மேற்பார்வை, ஓவர்சைட் ஆஃப் ஃபைனான்சியல் சிஸ்டம். அவை நிதியியல் முறைமையை வந்து மத்திய வங்கி மேற்பார்வை செய்கிறது ஒரு முக்கியமான தொழிற்பாடாக காணப்படும். நிதியியல் முறைமை உறுதிப்பாட்டு பணியின் ஒரு பகுதியாக இலங்கை மத்திய வங்கி நிதியியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு வழிவகுக்கக்கூடிய முறையில் சார்ந்த இடர்நீர்களை கண்காணித்து மட்டுப்படுத்துவதற்காக உண்மை பொருளாதாரத்துடனான இதன் செயற்பாடுகள் கவனத்தில் கொண்டு முழு நிதியியல் முறைமைகளையும் கண்காணித்து மேற்பார்வை செய்து வருகின்றன. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இந்த நிதியியல் முறைமைக்கும் பொருளாதாரத்திற்கும் ஏதாவது ஒரு ஃபார்மல், அதாவது முறையில் சார்ந்த இடர்நேர்கள் ஏற்படுமா என்பதை ஆராய்ந்து கண்காணித்து, அவ்வாறு ஏற்படுமாக இருந்தால் அதை மட்டுப்படுத்தி உண்மை பொருளாதாரம் என்பது ரியல் எக்கானமி, ரைட்? அப்போ உண்மை பொருளாதாரத்தோடு இணைந்து செயற்பட்டு அது எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் பார்க்கிற ஒரு விடயம்தான் இந்த நிதியியல் முறைமையின் மேற்பார்வை. முறையியல் சார்ந்த இடர்நேர்வு என்பது, ரைட், அதாவது ஃபார்மல் ரிஸ்க் இதில் நீங்கள் பார்க்கலாம். முறையியல் சார்ந்த சிஸ்டமேட்டிக் ரிஸ்க், முறையியல் சார்ந்த இடர்நேர்வு என்பது முறைமைக்குள் உள்ள ஒரு நிறுவனம் அல்லது குழுமத்துடன் இணைந்து காணப்படும் இடர்நேர்வினை போலன்றி முழு நிதியியல் முறைமையினதும் முறிவிற்கும் தடங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய இடர்நேர்வாகும். இதனை நிதியியல் முறைமைக்கு எவ்வித தீங்கும் இல்லாமல் கட்டுப்படுத்த முடியும். இதில் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். நிதியியல் முறைமையின் உறுதிப்பாடு. இலங்கை மத்திய வங்கியின் குறிக்கோள் என்ன? நிதியியல் முறைமையின் உறுதிப்பாடு. இப்ப நிதியியல் முறைமையின் உறுதிப்பாடு அந்த நிதியியல் முறைமை ஃபைனான்சியல் சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கும். அப்ப இந்த முறைமை சார்ந்த இடர்நேர்வு, அதாவது சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் என்று நாங்கள் சொன்னோம். அதாவது அந்த சிஸ்டத்துக்கே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இடர்நேர்வு நாங்கள் என்ன சொன்னோம்? சிஸ்டமேட்டிக் ரிஸ்க், ரைட்? அந்த சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் ஏற்படாத வகையில அல்லது அதை ஏற்பட முடியாத கட்டுப்படுத்தி மிக குறைஞ்ச அளவுல பேணி, ரைட், அதை இல்லாம செய்யறது தான். அதாவது நிதியியல் முறைமை உறுதிப்பாட்டுக்கு தாக்கம் இல்லாமல் அதை செய்கின்ற விடயம் தான் இந்த நிதியியல் முறைமையின் மேம்பாடு. இப்ப இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன சொல்லுச்சுன்னா, இது வந்து தனி நிறுவனத்தின் இடர்நேர்வுகளையோ, ரைட், அல்லது தனியொரு அதனுடைய பகுதியினுடைய இடர்நேர்வையோ வந்து கவனத்தில் கொள்ளாம ஒட்டுமொத்த இடர்நேர்வு, நான் சொன்னது முதலே சொன்னது போல உங்களுக்கு ஓரளவு விளங்கி இருக்குமென்னு நான் நினைக்கின்றேன். நான் சொன்னேன் இந்த விளங்கப்படுத்திக்குள்ள ஒரு பெரிய வங்கி பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னேன். ஒரு பெரிய வங்கி பாதிக்கப்படும் என்று சொல்லி சொன்னால் அது ஒரு நிதியியல் முறைமையிலேயே தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே மத்திய வங்கி வந்து மிக கவனமாக அதை வந்து ஹேண்டில் பண்ணும். அதை முறிவடைய விடாமல் பாதுகாக்கும். என்னன்னு சொல்லிச்சுன்னா, அது முறிவடைந்தால் நிதியியல் முறைமையே முறிவடையக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். ஆனால் ஒரு சிறிய வங்கி பாதிப்படையும் போது சில வேளைகள்ல அந்த சிறிய வங்கியோட தாக்கம் நிதியியல் முறைமையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே இலங்கை மத்திய வங்கியுடைய அந்த செயற்பாடு சிறிய வங்கி என்னும் போது வெவ்வேறானதாகவும் பெரிய வங்கி என்னும் போது வெவ்வேறாகவும் காணப்படலாம். ரைட், அதான் இதுல தெளிவா சொல்லியிருக்கு. இது வந்து நிறுவனங்களோடு இணைந்த இடர்நேர்வு போலல்லாது நிதியியல் முறைமை சார்ந்த இடர்நேர்வை வந்து இல்லாமல் செய்வதாகத்தான் இருக்கும் இந்த மத்திய வங்கியினுடைய தொழிற்பாடு. ரைட், ஆகவே நிதியியல் முறைமையை
மேற்பார்வை செய்வது என்பது ஒட்டுமொத்த நிதியியல் முறைமையும் எந்த விதமான அதிர்வுகளையும் தாங்கி நிற்கக்கூடியவாறான ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தலைத்தான் இந்த நிதியியல் முறைமையின் மேற்பார்வை என்பது குறிப்பிடுகிறது. எவ்வாறு செய்கின்ற மத்திய வங்கி? பேரண்ட முன்மதியுடைய ஒழுங்கு விதிகள், ப்ருடென்ஷியல் ரெகுலேஷன்ஸ் என்று நாங்கள் சொல்வோம், மைக்ரோ ப்ருடென்ஷியல் ரெகுலேஷன்ஸ். பேரண்ட முன்மதியுடைய ஒழுங்கு விதிகள், சில நேரம் இந்த மொழிபெயர்ப்புகளை நீங்கள் பார்த்து பழகத்தான் வேணும், ரைட்? அப்போ மைக்ரோ ப்ருடென்ஷியல் ரெகுலேஷன் என்பது பேரண்ட முன்மதியுடைய ஒழுங்கு விதிகள் என்று நாங்கள் மொழிபெயர்க்கலாம். இந்த பேரண்ட முன்மதியுடைய ஒழுங்கு விதிகளை நடைமுறைப்படுத்துறதனூடாக, அதாவது இந்த ஒட்டுமொத்த நிதியியல் முறைமை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சம்பந்தமான ஒழுங்கு விதிகளை மத்திய வங்கி வெளியிடும், ரைட்? அதாவது ஒரு எல்லாவற்றையும் உள்ளடக்கி, அதுதான் பேரண்ட முன்மதியுடைய ப்ருடென்ஷியல் ரெகுலேஷன்ஸ், ரைட்? அதாவது எந்த விதமான, அதாவது எதிர்காலத்தில் வரக்கூடிய தாக்கங்களை குறைப்பதற்காக இப்போதே வழங்கப்படுகின்ற ஒழுங்கு விதிகள், ரைட்? பேரண்ட முன்மதியுடைய ஒழுங்கு விதிகள் பேரண்ட பொருளாதார கொள்கைக்கும் நுண்பாக முன்மதியுடைய ஒழுங்கு விதிகளுக்கும் இடையிலான இடைவெளியினை நிரப்புவதனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது, ரைட்? ஆகவே இதுல கவனிக்க வேண்டிய விடயம் என்னன்னு சொல்லி சொன்னா, நிதியியல் முறைமை ஒட்டுமொத்த உறுதிப்பாட்டினையும் இந்த பேரண்ட முன்மதியுடைய ஒழுங்கு விதிகள் ஊடாகப்படுகின்ற அதே வேளை, ரைட், தனிப்பட்ட நிறுவனங்கள், அதான் இந்த நுண்பாக முன்வந்த மைக்ரோ ப்ருடென்ஷியல் ரெகுலேஷன்ஸ் வந்து, அதாவது ஒவ்வொரு நிறுவனங்களுக்குமான ஒழுங்கு விதிகளையும் வந்து மத்திய வங்கி தேவை ஏற்படும் போது கவனத்தில் கொள்ளும். பேரண்ட முன்மதியுடைய கொள்கையின் முக்கிய வகைவாகும் யாதெனில், முறையியல் சார்ந்த இடர் நிர்வாக நிதியியல் முறைமைகளினால் மிகையான இடர்நிலைகள் மேற்கொள்ளப்படுவதனை கட்டுப்படுத்தலாம். அதாவது இப்ப நீங்க பார்க்கலாம், இந்த ஃபைனான்சியல் சிஸ்டம் ஒட்டுமொத்த இந்த நிதியியல் முறைமை அவர்களுடைய செயற்பாட்டின் ஊடாக எப்படியோ நிதியியல் முறைமையில நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே ரிஸ்க் டேக்கிங், ஏதாவது ஒரு நிதியியல் கொடுக்கல் வாங்கல் செய்யக்குள்ள எல்லாருக்குமே இடர்நேர்கள் ஏற்படும். ஆகவே இந்த இப்படி தனிப்பட்ட நிறுவனங்கள் தங்களுடைய இடர்நேர்கள் எடுக்கும் போது அது ஒட்டுமொத்த நிதியியல் முறைமையும் பாதிக்காத வகையில இருக்கும். ரைட்? உதாரணத்துக்கு எல்லா சாதாரண எக்ஸாம்பிள்ஸ், எல்லா வங்கிகளும் ஏதோ ஒரு வகையில இடர்நேர்வை கொண்ட வங்கி தொழில் என்பதே இடர்நேர்வுகளை கொண்ட தொழில் தான், ரைட்? ஏன்? வைப்புகளை பெற்று கடன் வழங்குறது இடர்நேர்வுள்ள தொழில் தான் வங்கி வியாபாரம். ஆகவே அதை இல்லாம செய்யல, அதுதான் அவர்களுடைய வியாபாரம். ஆனா எல்லா வங்கிகளுமே ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த இடர்நேர்வுகளை ஏற்படுத்திக்கல, அது ஒட்டுமொத்த நிதியியல் முறைமையின் உறுதிப்பாட்டை கட்டாயம் பாதிக்கும். அதுக்குத்தான் இந்த மத்திய வங்கி என்ன செய்யணும்னு சொன்னா, பேரண்ட முன்மதியுடைய கொள்கைகளை வந்து நடைமுறைப்படுத்துவதனூடாக இவ்வாறு ஒவ்வொருத்தரும் எடுக்கின்ற இடர்நேர்களை, ரிஸ்க் டேக்கிங் என்று சொல்றோம், இந்த ஒவ்வொருத்தரும் எடுக்கின்ற இடர்நேர்களை மட்டுப்படுத்தி ஒரு நிதியியல் முறைமை வந்து ஒரு மிகையான இடர்நேர்வை, சிஸ்டமேட்டிக் ரிஸ்க், அதாவது முறையியல் சார்ந்த இடர்நேர்வை வந்து மிகையாக எடுக்காத அளவுக்கு கட்டுப்படுத்தும். அதைத்தான் நீங்க விளங்கிக் கொள்ளணும். நிதியியல் பணிகளின் ஏற்பாடுகளுக்கு பரந்தளவிலான இடையூறுகளை ஏற்படுத்தும் இடர்நேர்வு பொருளாதாரத்துக்கு பாரியளவு மோசமான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும். அதை நீங்க விளக்கணும். ஏன் இதை கட்டுப்படுத்த வேண்டிய ஏற்படுதுன்னு சொல்லிட்டுன்னா, இவ்வாறான இடையூறுகள் வந்து பொருளாதாரத்துக்கு பாரியளவு மோசமான தாக்கங்களை ஏற்படுத்தும். இது தொடர்பில் முறையியல் சார்ந்த இடர்நேர்வு நேரம் மற்றும் பிரிவுகளுக்கு இடையிலான பரிமாணங்கள் இரண்டையும் கொண்டிருக்கின்றன. ரைட்? இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, இந்த சிஸ்டமேட்டிக் ரிஸ்க், அதாவது முறையியல் சார்ந்த இடர்நேர்வு, ரைட், அது எந்தெந்த காலப்பகுதியில், எந்தெந்த நேரங்களில், எந்தெந்த பிரிவுகள், நிதியியல் முறைமையில் பல்வேறு விதமான பிரிவுகள் காணப்படும். அது வங்கித்துறையா இருக்கலாம், நிதி கம்பெனிகளா இருக்கலாம், சந்தைகளா இருக்கலாம். ஆகவே இந்த பிரிவுகளின் அடிப்படையில தான் இதனுடைய தாக்கங்கள் நேர இந்த சந்தர்ப்பத்தில் எழுகின்றது.
எந்த பிரிவுகளுக்கிடையாக இது எழும்புகின்றது என்றதை பொறுத்துத்தான் இந்த இடர்நீர்களை பொறுத்துத்தான் இந்த நடவடிக்கைகள் காணப்படும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப நாங்க பார்த்த விடயம் நிதியியல் முறைமையின் மேற்பார்வை, அதாவது நிதியியல் முறைமையை ஒட்டுமொத்தமாக மேற்பார்வை செய்கின்ற ஒரு நடவடிக்கையை தான் நாங்கள் பார்த்தோம். அதுக்குள்ள எல்லாமே வருது. அதை தொடர்ந்து நிதியியல் முறைமைக்குள்ள இருக்கக்கூடிய சில முக்கியமான பிரிவுகளை அவற்றை ஒழுங்குபடுத்தி மேற்பார்வை செய்கின்ற பொறுப்பு மத்திய வங்கிட்டு காணப்படும். நான் முதல் சொன்ன எக்ஸாம்பிள்லயே நீங்கள் பார்க்கலாம். நிதியியல் முறைமையினுடைய மேற்பார்வை, ஃபைனான்சியல் சிஸ்டத்தை வந்து ஓவர்சைட் பண்றதுக்குரிய அந்த விடயங்கள், அந்த சிஸ்டமிக் ரிஸ்கை வந்து குறைக்க வேண்டிய தேவைக்காக அந்த விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதே வேளையில இன்னும் இன் டீட்டெயிலா பார்த்தோம்னு சொல்லி சில ஃபைனான்சியல் நிதியியல் முறைமையில் இருக்கக்கூடிய சில தனிப்பட்ட நிறுவனங்களையும் வந்து இலங்கை மத்திய வங்கி வந்து மிக க்ளோஸ்லி மானிட்டர் பண்ணி ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்துற தன்மையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நான் முதல்ல சொன்னா தனிப்பட்ட நிறுவனங்களையும் தாண்டி ஒட்டுமொத்த நிதியியல் முறைமையில செயற்பாட்டை வந்து ஒழுங்குபடுத்துறது இலங்கை மத்திய வங்கி பார்க்குது. அதான் மைக்ரோ ப்ரூடென்ஷியல் ரெகுலேஷன்ஸ் ஊடாக. அதே நேரம் தனிப்பட்ட நிறுவனங்களையும் ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்தி மேற்பார்வை செய்கிற தொழிற்பாட்டையும் இலங்கை மத்திய வங்கி கொண்டு அந்த வகையில அடுத்ததான் நாங்கள் பார்க்கிறது வங்கிகள் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட வங்கியல்லா நிதியியல் நிறுவனங்களுக்கு உரிமம் வழங்குதல், ஒழுங்குபடுத்துதல் மற்றும் மேற்பார்வை செய்தல். இதையும் வந்து மத்திய வங்கி. இப்ப நாங்க நிறைய பார்த்து கொண்டு வரோம், தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். அதனுடைய நீங்க சில விடயங்களை வந்து கிடைத்து வைக்கிறது கஷ்டமா இருக்கும். ஆனாலும் அதெல்லாம் நான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன். இப்ப நாங்க மத்திய வங்கியில மைய தொழிற்பாடுகளை நான் பார்க்க அடுத்த விடயம் இது. நீங்கள் திரும்ப இந்த ரெக்கார்டிங் சப்போர்ட் கேட்கலாம். அடுத்த விடயம் வந்து வங்கிகளும் வங்கியெல்லாம் நிதி நிறுவனங்கள் அவற்றுக்கு உரிமம் வழங்க செயற்பாட்டை மத்திய வங்கி செய்து ஒழுங்குபடுத்துற செய்து ரெகுலேட் பண்ணுது, அதே நேரம் சூப்பர்வைஸ் பண்ணுது, மேற்பார்வை செய்யுது. இதுவும் வந்து லைசன்சிங், ரெகுலேட்டிங் அண்ட் சூப்பர்வைசிங் ஆஃப் பேங்க்ஸ் அண்ட் செலக்டட் நான் பேங்க் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதை நீங்க வழங்கிக் கொள்ளணும். இதுவும் வந்து மைய தொழிற்பாடுகள்ல ஒன்றா காணப்படும். வங்கிகளும் தெரிந்தெடுக்கப்பட்ட வங்கியல்லா நிதியியல் நிறுவனங்களும், அதாவது நான் பேங்க் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவற்றின் ஆற்றல் வாய்ந்த தன்மையினையும் வைப்பாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் வந்து நல உரித்துக்களையும் பாதுகாப்பதனையும் மேம்படுத்தும் விதத்தில் அவற்றை ஒழுங்குபடுத்தி மேற்பார்வை செய்து இலங்கை மத்திய வங்கியின் பொறுப்பாகும். இதுல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் பேங்க்ஸ் அண்ட் நான் பேங்க் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த இவற்றில தொடர்பட்ட வைப்பாளர்கள், அதேநேரம் முதலீட்டாளர்கள், இவர்களுடைய நல உரித்துக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கிறது சொல்லிச்சுன்னா மத்திய வங்கி. அதாவது நார்மலா கேள்வி வருது, ஏதாவது ஒரு வங்கி பாதிப்படையும் போது முதலாவது பாதிப்படைவர்கள் வைப்பாளர்கள், அவர்களுடைய டிபாசிட் வந்து திரும்ப அளிக்கலாம். அவைதான் எல்லோரும் வந்து மத்திய வங்கியை கேள்வி கேட்பார்கள். ஓகே, இது வந்து மத்திய வங்கியினுடைய பொறுப்பு. ஆகவே மத்திய வங்கி இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆகவே அந்த அடிப்படையிலே தான் சில வங்கிகளும் ஏனைய நான் பேங்க் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் அவற்றினர் முன்னாங்க வைப்பாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் நில உரித்துக்களை பாதுகாக்கின்ற பொறுப்பு மத்திய வங்கிட்டே இருக்கு. தனிப்பட்ட நிதியியல் நிறுவனங்கள் ஒழுங்குமுறைப்படுத்தலும் மேற்பார்வையும் நுண்பாக்கம் முன்மதியுடைய கொள்கை என குறிப்பிட்டுள்ள அந்த டிஃபரண்ட் இருக்கு. நாங்கள் முதல் பார்த்தாங்க நிதியியல் முறைமையினுடைய மேற்பார்வை, அதை வந்து மைக்ரோ ப்ரூடென்ஷியல் ரெகுலேஷன்ஸ் என்று சொல்லுவோம். அதை வந்து ஒட்டுமொத்த நிதியியல் முறைமையிட இடர்நீர் வந்து மேற்பார்வை செய்து கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தணும். இது வந்து
தனிப்பட்ட நிதியியல் நிறுவனங்களை ஒழுங்குமுறைப்படுத்துவது மேற்பார்வை செய்யும். இதை வந்து நாங்க என்ன சொல்லுவோம், நுண்பாக முன்மதியுடைய கொள்கை, மைக்ரோ புருடென்ஷியல் பாலிசிஸ். அதன் ஊடாகத்தான் ஒவ்வொரு நிறுவனத்தையும் மத்திய வங்கி ஒழுங்குபடுத்தும். இலங்கையின் நிதியியல் முறைமையில் வங்கி தொழில் முறைமை ஆதிக்கம் செலுத்துகிறது. நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்துருக்கோம். ஒட்டுமொத்த நிதியியல் முறைமையில யாரு கூட ஆதிக்கம் செலுத்த 60% சொத்துக்கள் யாருக்குரியது, வங்கிகளுக்குரியது. அவைதான் வங்கித்துறையில ஆதிக்கம் கூடவாக காணப்படும். வங்கிகளின் ஒழுங்குமுறைப்படுத்தலும் மேற்பார்வையும் வங்கி தொழில் சட்டத்தினால் நாணய விதி சட்டத்தினாலும் ஆளப்படுகின்றன. அவை இந்த வங்கிகள் சார்ந்த ஒழுங்குமுறைப்படுத்தும் ரெகுலேஷன்ஸ் மற்றும் சூப்பர்விஷன்ஸ் எந்த அடிப்படையில் நடைபெறுகின்றன, பேங்கிங் ஆக்ட் அதோட மானிட்டரி லா ஆக்ட். இதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இந்த ரெண்டு சட்டங்களையும் பற்றி சிறிதளவு நீங்கள் வாசிச்சு அதை வச்சுக்கணும் என்று சொன்னா, இது சம்பந்தமாக ஒரு பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் சம்பந்தமாக படிக்கிற ஒரு ஆளுக்கு கட்டாயம் இந்த 2 சட்டமும் தெரிஞ்சிருக்க வேண்டும். இலங்கை மத்திய வங்கி இலங்கையில் உள்ள வங்கிகளுக்கு உரிமம் வழங்கும் அதிகாரியாக விளங்குவதுடன் உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் மற்றும் உரிமம் பெற்ற சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகள் ஆகிய 2 வகைகள் உரிமங்களை வழங்குகிறது. நீங்க கவனமா பார்க்கணும். யார் உரிமம் வழங்குறது வங்கிகளுக்கு? இலங்கை மத்திய வங்கி. இலங்கை மத்திய வங்கி 2 விதமான உரிமங்களை வழங்கும். ஒன்று வந்து உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் என்ற டைப்பா இருக்கும், அல்லது உரிமம் பெற்ற சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகள் என்ற டைப். இந்த 2 விதமான வங்கி வியாபாரத்துக்கு இலங்கை மத்திய வங்கி உரிமம் வழங்கும். வர்த்தக வங்கிகளுக்கும் சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகளுக்கும் இடையான முக்கிய வேறுபாடு என்னன்னு சொல்லி சொன்னா, வர்த்தக வங்கிகள் பொதுமக்களிடமிருந்து கேள்வி வைப்புகளை ஏற்றுக்கொள்ளவும் நடைமுறை கணக்குகளை பேணுவதற்கும் வெளிநாட்டு நாணய நடவடிக்கைகள் முழுவீச்சில் ஈடுபடவும் அனுமதிக்கப்பட்ட வரையில் சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது. இதுதான் வித்தியாசம். சில வேளைகள் உங்களுக்கு கேள்விகள் வரலாம். வர்த்தக வங்கிகளுக்கும் உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளுக்கும் உரிமம் பெற்ற சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகளுக்கும் இடையிலான முக்கிய வேறுபாடு என்ன? என்ன? ஒன்று, பொதுமக்களிடமிருந்து கேள்வி சிறப்பு இயல்பு வாய்ந்த வங்கிகள் பொதுமக்களிடமிருந்து கேள்வி பெற்றுக் கொள்ள இயலாது, நடைமுறை கணக்குகளை பேண இயலாது, வெளிநாட்டு நாணய நடவடிக்கையில் ஈடுபட இயலாது. அப்ப இது சில நேரங்கள்ல நாணய சபையினுடைய அனுமதியோடு சில வேளைகள்ல சில குறைந்த அளவுபட்சம் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆனாலும் கூட சாதாரணமாக ஒரு அடிப்படை வேறுபாடு என்ன சொல்லி இவை நீங்க விளங்கிக்கணும். இதுல இன்னைக்கு நாங்க பார்க்கிற விடயங்கள் நிறைய பரீட்சையில கேட்கப்படுற கேள்விகளாக இருக்கும். உண்மையில தொழில் மைய தொழிற்பாடுகள் ஒவ்வொன்றையும் தரப்பட்டு கேள்விகள் கேட்கப்படலாம். அவை நீங்கள் திரும்ப இதில் வாசிச்சு அதோட இலங்கை மத்திய வங்கியுடைய வெப்சைட்டுக்கு போய் அவற்றிலும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் இவை தரப்பட்டிருக்கின்றன. கட்டாயம் அதை வாசிச்சிங்கன்னு சொல்லி இன்னும் கூடுதல் விளக்கமாக இருக்கும். இலங்கை மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்படும் வங்கிகளின் ஒழுங்குமுறைப்படுத்தலும் மேற்பார்வையும் வங்கித்தொழில் மேற்பார்வை தொடர்பில் பாசல் குழுவினால் நிர்ணயிக்கப்பட்டு பன்னாட்டு ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியமங்களை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அப்ப உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வங்கிகளையும் நிதி நிறுவனங்களையும் ஒழுங்குபடுத்துறதுக்கு பல்வேறு விதமான ஒழுங்குமுறை ரெகுலேஷன்ஸை வந்து மத்திய வங்கி வெளியிடும். இந்த ரெகுலேஷன்ஸ் எதன் அடிப்படையினால வெளியிடப்படுது, எந்த அடிப்படையில் சொல்லி சொன்னா, இப்போ ஒரு கமிட்டி ஒன்று இருக்கு, பாசல் கமிட்டி ஆன் பேங்க் சூப்பர்விஷன். இந்த பாசல் கமிட்டி இன்டர்நேஷனலா என்னென்ன பிரச்சனைகளுக்கு என்னென்ன நியமங்களை வந்து நாங்கள் விதந்துரைக்கலாம் என்ற கைடன்ஸை வந்து கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய பொருளாதாரங்கள் எந்த ஒரு நாடும் அந்த நியமங்களோட அடிப்படையில் தங்களோட உள்நாட்டுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த நியமங்களை சிறிது மாற்றி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்.
உலகளாவிய போக்குடன் ஒத்துச் செல்லும் விதத்தில் இலங்கை மத்திய வங்கி இடர்நேர்வினை அடிப்படையாக கொண்ட மேற்பார்வையை நோக்கி நகர்ந்தது. அதாவது நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் உண்மையில இது கொஞ்சம் இன் டீட்டெயில நாங்கள் போகணும், நல்லா ஃபுல்லா விளங்கணும்னா நாங்கள் வாசிப்பதால நிறைய விஷயங்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த பேங்க் சூப்பர்விஷன் என்றது பல்வேறு கட்ட பரிமாணங்களை கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில இப்ப கரண்ட் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ரிஸ்க் பேஸ் சூப்பர்விஷன் சொல்லுவோம். இடர்நேர்வினை அடிப்படையாக கொண்ட மேற்பார்வைன்னு சொல்லுவோம். அதாவது இந்த நிதியியல் முறைமை மற்றும் வங்கிகள் நிதி நிறுவனங்கள் எடுக்கின்ற அந்த இடர்நேர்வின் அடிப்படையாக கொண்டு மேற்பார்வைகளை செய்கிறது. அதாவது மிக குறைந்த இடர்நீரை கொண்டிருக்கின்ற நிதி நிறுவனங்களுக்கு வந்து மிக குறைந்த ஒழுங்குமுறைப்படுத்தல்களும், கூடிய இடர்நீர் ரிஸ்கினை எடுக்கின்ற நிறுவனங்கள் அல்லது முறைகளுக்கு அதிகூடிய மேற்பார்வை ஒழுங்குமுறை விதிகளை விதிக்கிறதையும் நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். ஆகவே அதுதான் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்ட். மத்திய வங்கியும் வந்து அந்த அடிப்படையில தன்னுடைய மேற்பார்வையை நகர்த்தி செல்வதை நாங்கள் பார்க்கலாம். இம்மேற்பார்வையானது வங்கித் தொழில் இடர்நேர்வுகளை அடையாளம் காணுவது, இடர்நேர்வுகளை முகாமைப்படுத்துவது மற்றும் அத்தகைய இடர்நேர்வுகளை தணிப்பதற்கான வங்கிகளின் இயலாற்றலை மதிப்பிடுவது என்பது மீது கவனத்தை செலுத்துகின்றார். இலங்கை மத்திய வங்கி என்ன செய்யும் சொல்லி ஒவ்வொரு நிறுவனங்களையும் உதாரணத்துக்கு அசஸ் பண்ணி மதிப்பீடு செய்து இவர்கள் எடுக்கின்ற இடர்நேர் ரிஸ்க் எப்படி இருக்கின்றது, எவ்வாறு அவர்கள் அவற்றை முகாமை செய்கின்றார்கள், அதுக்குரிய வளங்கள் அங்கு காணப்படுகின்றன. இந்த இடர்நேர்வுகளை தணிப்பதற்கு அல்லது குறைப்பதற்குரிய இயலாற்றல் இல்லாத இந்த கெப்பாசிட்டியை வந்து இந்த நிறுவனங்கள் கொண்டிருக்கின்றன என்பது சம்பந்தமான விடயங்களை அவற்றை ஆராய்ந்து மேற்பார்வையின் போது அவற்றை ஆராய்ந்து அதற்குரிய ஆலோசனைகளை இலங்கை மத்திய வங்கி வழங்கும். அதே நேரம் தேவையான நடவடிக்கைகளை கூடிய அவற்றின் மீது எடுக்கும். இந்த அடிப்படையில இலங்கை மத்திய வங்கி மூலதன போதுமை, திரவத்தன்மை, பாரிய வெளிப்படுத்துகைகள், சொத்துக்களின் தரம், செயற்படா கடன்களுக்கான ஏற்பாடுகள், தொடர்பான தரப்பினர் கொடுக்கல் வாங்கல்கள், வருமான அங்கீகாரம், பங்குடைமை, முதலீடு, பணிப்பாளர்களினதும் மூத்த முகாமைத்தினரிடம் பொருத்தம் மற்றும் தகுதி, மற்றும் நிதியியல் கூற்றுக்களை தயாரித்தல் மற்றும் வெளிப்படுத்துகை என்பன உள்ளிட்ட பல்வேறு முன்மதியுடைய தேவைப்பாடுகளுக்கு வங்கிகள் இணங்குவது தொடர்பில் கண்காணிக்கின்றது. இந்த பேராகிராஃப்ல மத்திய வங்கி எவ்வாறு இந்த வங்கிகள் மற்றும் வங்கியல்லா நிதியியல் நிறுவனங்களை வந்து மேற்பார்வை செய்து அதனுடைய உறுதித்தன்மை என்ற சம்பந்தமான மிகச் சுருக்கமான ஒரு சமரியை இதுல தந்திருக்குது. இந்த பேராகிராஃப் மிக முக்கியமான பங்கு. இந்த பேராகிராஃபை வந்து நீங்க கூடுதலா விளங்கிக் கொள்ளும். நான் திரும்ப சொல்லணும் ஒவ்வொரு விடயத்தையும். இலங்கை மத்திய வங்கி வந்து ஒவ்வொரு நிதி நிறுவனமும், அதாவது வங்கியில்லா நிதி நிறுவனங்களும் இந்த விடயங்களை எவ்வாறு நடைமுறைப்படுத்தணும், எவ்வாறு கண்காணிக்கணும், எவ்வாறு ஒழுங்குபடுத்தணும், அல்லது எவ்வாறு முகாமை செய்யணும் என்றதை மிக முக்கியமா சொல்லி அந்த விடய பிறப்புகளை மனதில் வச்சிருக்கோம். அது சம்பந்தமாக நீங்கள் தேடி படிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாங்கள் பின்னால் டைம் இருக்குன்னு சொல்லி அதை பார்க்கலாம். இவை ஒவ்வொன்றும் முக்கியம். முதலாவது வங்கி மூலதன போதுமை. இலங்கை மத்திய வங்கி மூலதன போதுமை, அதாவது கேபிட்டல் அடெக்வசின்னு சொல்லுவோம். மூலதன போதுமை இதெல்லாம் கேள்வி எல்லாம் வந்திருக்குது. நீங்கள் கட்டாயமாக பார்த்திருக்க வேண்டும். அதாவது முதலாவது மூலதன போதுமை, இரண்டாவது திரவத்தன்மை, கேபிட்டல் அடெக்வசி, லிக்விடிட்டி, மூன்றாவது பாரிய வெளிப்படுத்துகைகள், டிஸ்க்ளோஷர்ஸ், அடுத்தது சொத்துக்களின் தரம், அசெட் குவாலிட்டி, அடுத்தது செயற்படா கடன்களுக்கான ஏற்பாடு, நான் பெர்ஃபார்மிங் லோன்ஸ், தொடர்பான தரப்பினரின் கொடுக்கல் வாங்கல்கள்,
ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ். வருமான அங்கீகாரம், அதாவது இதிலிருந்து வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம். பார்ட்னர்ஷிப், பங்குடைமை. இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடுகள். பணிப்பாளர்களதும் மூத்த முகாமைத்துவத்தினர் பொருத்தம் மற்றும் தகுதி, அதாவது இந்த டிரெக்டர்ஸ் மற்ற சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர், கீ மேனேஜ்மெண்ட் பர்சனல், அதான் மூத்த முகாமைத்துவத்தினர் என்று சொல்வது வங்கியிலே இல்ல நிதி நிறுவனத்திலே காணப்படக்கூடிய கேஎம்பிஎஸ் நாங்கள் சொல்லுவோம், கீ மேனேஜ்மெண்ட் பர்சனல்ஸ். அவர்களுடைய பொருத்தம் மற்றும் தகுதி, அதாவது எல்லாரும் ஒரு வங்கியில பணிப்பாளர்களாகவோ அல்லது மூத்த சீனியர் மேனேஜ்மெண்டாகவோ இருக்க முடியாது. அவருடைய பொருத்தம் மற்றும் தகுதியை இலங்கை மத்திய வங்கி ஆராய்ந்து அவர்கள் தகுதியாக இருப்பார்கள், பொருத்தமாக இருப்பார்கள், அதை ஃபிட் அண்ட் ப்ராப்பர் சொல்லுவாங்க. ரைட், இது பொருத்தம் மற்றும் தகுதியாக இருப்பார்கள் என்றால் மட்டும்தான் அனுமதி வழங்கும். அவை அது சம்பந்தமான விடயம். மற்ற நிதியியல் கூற்றுக்களை தயாரித்தல் மற்றும் வெளிப்படுத்துகை என்பது பெற்ற பல்வேறுபட்ட முன்மதியுடைய தேவைப்பாடுகளுக்கு வங்கிகள் இணங்க தொடர்பு கண்காணிக்கின்றது. ஆகவே இந்த உலக விடயங்களையும் வங்கிகள் சரியாக இயைந்து போகின்றனவா என்பது தொடர்பில் கண்காணிக்கின்ற வேலையை இலங்கை மத்திய வங்கி செய்யும். இந்த ஒவ்வொன்றும் சம்பந்தமாக வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். நேரம் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் இவற்றை தனித்தனியா சிறிய அளவில் பார்ப்போம். மேலும் வங்கியில் உள்ள உள்ளக கட்டுப்பாடுகள் இவை மட்டுமல்ல, இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ், கம்பெனி ஆளுகை நியமங்கள், அதாவது கோஆபரேட் கவர்னன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் மற்றும் இடர்நேர் முகாமைத்துவம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பனவும் இலங்கை மத்திய வங்கி தன்னுடைய மேற்பார்வையில கவனிக்கும். மேலும் இலங்கை மத்திய வங்கி வங்கிகள் மற்றும் வாடிக்கையாளர் கடப்பாடுகள் மீதான வழிகாட்டல்களை தருகின்ற வாடிக்கையாளர் சாசனத்தையும் அறிமுகப்படுத்தியுள்ளது. உங்களுக்கு தெரியும், ஆல்வேஸ் இந்த கஸ்டமர் ப்ராப்ளம்ஸ், ரைட், கஸ்டமருடைய நடவடிக்கை, வங்கியுடைய நடவடிக்கை சம்பந்தமான நிறைய இஷ்யூஸ் வரும். அவை இந்த கஸ்டமர்களுடைய கடப்பாடுகள் என்ன, வங்கி வாடிக்கையாளர்களுடைய கடப்பாடுகள் என்ன, வங்கிகளுடைய கடப்பாடுகள் என்ன என்பது சம்பந்தமான அறிவுறுத்தல் வந்து கஸ்டமர் சார்ட்டர்னு சொல்லும். அதையும் வந்து கஸ்டமர் சார்ட்டர் வந்து இலங்கை மத்திய வங்கி அறிமுகப்படுத்தி. அதனுடைய நீங்க இது சம்பந்தமாகவும் அறிஞ்சு வச்சிருக்க வேண்டும். அதே நேரம் இலங்கை மத்திய வங்கி நிதி வியாபார சட்டம், ஃபைனான்ஸ் பிசினஸ் ஆக்ட், நிதி குத்தகைக்கு விடுகின்ற சட்டம், ஃபைனான்ஸ் லீசிங் ஆக்ட், மற்றும் நுண்பாக நிதி சட்டம், மைக்ரோ ஃபைனான்ஸ் ஆக்ட் என்பவற்றின் கீழ் உரிமை பெற்ற நிதி கம்பெனிகள், சிறப்பியல்பு வாய்ந்த குத்தகை கம்பெனிகள் மற்றும் உரிமை பெற்ற நுண்பாக நிதி கம்பெனிகள் போன்ற வங்கியல்லா நிதியியல் நிறுவனங்களையும் ஒழுங்குமுறைப்படுத்தி மேற்பாடு செய்யணும். நாங்கள் முதல் பார்த்தது பேங்க்ஸ், இப்ப நாங்க பார்க்கறது வங்கியல்லா நிதியியல் நிறுவனங்கள். வங்கியல்லா நிதியியல் நிறுவனங்கள் என்ற என்னென்ன வருதுன்னு சொல்லி மத்திய வங்கி கீழே நிதி கம்பெனிகள், சிறப்பு இயல்பு வாய்ந்த குத்தகை கம்பெனிகள் மற்றும் உரிமம் பெற்ற நுண்பாக நிதி கம்பெனி, இது மூன்றும் வருது மத்திய வங்கிகள். இந்த மூன்றுக்கும் தனித்தனி சட்டங்கள் காணப்படுகின்றன. கம்பெனிகள் என்னும்போது ஃபைனான்ஸ் பிசினஸ் ஆக்ட், நிதி கம்பெனிகளுக்கு ஃபைனான்ஸ் பிசினஸ் ஆக்ட், நிதி உரிமம் பெற்ற அல்ல சிறப்பியல்பு வாய்ந்த குத்தகை கம்பெனிகளுக்கு ஃபைனான்ஸ் லீசிங் ஆக்ட், அதே போன்று உரிமை பெற்ற நுண்பாக நிதி கம்பெனிகளுக்கு மைக்ரோ ஃபைனான்ஸ். இந்த மூன்று ஆக்டிங் ஊடாகவும் தேவைப்பாடுகளை வந்து வழங்கி அவற்றையும் ஒழுங்குமுறைப்படுத்தி மேற்பார்வை செய்கின்ற வேலையை மத்திய வங்கி செய்கிறது. வைப்பாளர்களின் நிதிகளை பாதுகாக்கும் பொருட்டு இலங்கை மத்திய வங்கி உரிமை பெற்ற வங்கிகளுக்கும் நிதி கம்பெனிகளுக்கும்
கட்டாய தேவைப்பாடான இலங்கை வைப்பு காப்புறுதி திட்டத்தினை தொழிற்படுத்தினர். அதை நீங்கள் மனதில் வச்சுக்கணும். உண்மையில இந்த வங்கிகள் மற்றும் நிதி கம்பெனிகள் அவற்றில் வந்து டிபாசிட்ஸ் வைக்கிற பொதுமக்களை வந்து பாதுகாக்கிற அந்த கம்பெனிகளுக்கு ஏதாவது நடக்கல, வங்கிகளுக்கு நடக்கல, அவர்களுடைய டிபாசிட் வாய்ப்புகள் வந்து திரும்ப கிடைக்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு மத்திய வங்கி வந்து இலங்கை வைப்பு காப்புறுதி திட்டத்தினை வந்து அறிமுகப்படுத்தி தொழிற்படுத்துகின்றது. அவை அது சம்பந்தமாக நீங்கள் மேலதிகமாக கொஞ்சத்தை அறிந்து வச்சுக்கொள்ளலாம். எப்படி அது தொழிற்படுத்தப்படுகிறது, அந்த வாய்ப்புகள் மீள வழங்கப்படும், மேக்சிமம் எவ்வளவு தொகை வழங்கப்படும் என்ற விடயங்கள் இருக்கின்றன. அவற்றை நீங்கள் பார்த்து வைத்திருப்பது நல்லது. இதற்கு மேலதிகமாக பொதுமக்கள் விழிப்புணர்வினை அதிகரிப்பதற்காகவும் இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களிடமிருந்து வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள நிதியியல் நிறுவனங்கள் தொடர்பாக காலாந்தர ரீதியாக பத்திரிகை வெளியீடுகளையும் வெளியிடுகிறார். உங்களுக்கு தெரியும், நார்மலா இருக்கக்கூடிய பிரச்சனை சொல்லினா இப்ப வைப்பாளர்கள், சிறு சேமிப்பாளர்கள் எங்க கொண்டே இந்த டிபாசிட்ஸ் நாங்க வைக்கிறது. அவர்கள் யோசிக்கிற இல்ல இலங்கை மத்திய வங்கிக்கு என்னென்ன நிறுவனங்கள் இருக்குன்னு சொல்லி யாராவது கூட வட்டி தருகின்ற நிறுவனங்கள்ட்ட போய் வைப்புகளை வைக்கிறது சில நேரம் பாதுகாப்பற்றதாக இருக்காது. ஆகவே அதை வந்து தீர்த்து வைப்பதற்காக இலங்கை மத்திய வங்கி காலாந்தர ரீதியாக பத்திரிகை வெளியீடுகளை வெளியிடும். அதுல என்னென்ன நிறுவனங்கள் வந்து வைப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருக்கல, அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கின்றத லிஸ்ட் அவுட் பண்ண. அதன் நான் முதலே சொல்லி உங்களுக்கு எல்லா நிறுவனங்களும் வந்து அதாவது இலங்கை மத்திய வங்கியுடைய அனுமதி இல்லாம எந்த ஒரு நிறுவனம் வந்து பொதுமக்களிடமிருந்து வைப்புகளை பெற்றுக்கொள்ள இயலாது. மத்திய வங்கியினுடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் பொதுமக்களிடமிருந்து வைப்புகளை பெற்றுக்கொள்ளும். இதற்காகத்தான் பத்திரிகை வெளியீடுகளூடாக மத்திய வங்கி வந்து இந்தந்த நிறுவனங்கள் பொதுமக்களிடம் வைப்புகளை திரட்டலாம் என்பது தொடர்பாக செய்திகளை வெளியிட்டது. அத்தோடு உள்நாட்டு திரைசேரி உண்டியல்கள் கட்டளை சட்டம் மற்றும் பதிவு செய்யப்பட்ட பங்குகள் மற்றும் பிணையங்கள் கட்டளை சட்டம் என்பது இலங்கை மத்திய வங்கி முதல்நிலை வணிகர்களை ஒழுங்குபடுத்தி மேற்பார்வை செய்கின்றது. அதை நீங்க பார்க்கணும். இப்போ வங்கிகள், வங்கி எல்லா நிதி நிறுவனங்களுக்குள்ள நிதி கம்பெனிகள், சிறப்பு இயல்பு வாய்ந்த குத்தகை கம்பெனிகள், நுண்நிதி கம்பெனிகளுக்கு மேலதிகமாக இந்த முதல்நிலை வணிகர்கள் என்று நாங்கள் சொல்றோம், பிரைமரி டீலர்ஸ், அவற்றையும் இலங்கை மத்திய வங்கி மேற்பார்வை செய்கின்றது. அதோடு உள்நாட்டு பணம் மற்றும் வெளிநாட்டு செலாவணி சந்தையின் தொழிற்பாட்டு வினைத்திறனை மேம்படுத்துவதற்காக இலங்கை மத்திய வங்கி நாணய சட்டத்தின் கீழ் பணத்தரகர்களை, மணி புரோக்கர்ஸ், அவர்களை அங்கீகரித்து மேற்பார்வை செய்கின்ற வேலையும் இலங்கை மத்திய வங்கி செய்கின்றது. அவை உங்களுக்கு இப்ப தெரியும் என்னென்ன நிறுவனங்களை இலங்கை மத்திய வங்கி ஒழுங்குபடுத்தி மேற்பார்வை செய்கின்றன. வேறு எங்கேனும் நிதிகளை பெற முடியாது நிதியியல் இடர்பாடுகளுக்குள்ளாக இருக்கும் வங்கிகளுக்கு நிதியினை கடனாக வழங்கும் இடத்து அது இறுதிக்கடன் ஈவோன் வசதியை பயன்படுத்துகிறது. அதே நேரம் மேலதிகமாக நீங்கள் பார்க்கலாம், இந்த வங்கிகள் முடிவடைகிற தன்மை அடையும் போது வேற எங்க இருந்தும் நிதிகளை பெற முடியாது இருக்கும் போது மத்திய வங்கி நிதியினை வழங்கும். அதை சொல்லுவோம் நாங்கள் லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசோர்ட். அப்படி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அந்த ஃபெசிலிட்டிஸை இந்த நிதி நிறுவனங்கள் பயன்படுத்தலாம். இறுதி கடன்களை வழங்கும் வசதியின் முக்கிய நோக்கம் தற்காலிகமான திரவத்தன்மை பிரச்சனைகள் காரணமாக வைப்பாளர்கள் பதட்டமடைந்து அளவுக்கு அதிகமான நிதியினை மீள பெற்றுக் கொள்வதனால் ஏற்படும் குழப்ப நிலைமை தடுப்பதன் மூலம் வங்கி தொழில் மற்றும் நிதியியல் முறைமைகளின் உறுதிப்பாட்டினை பேணி பாதுகாப்பதே ஆகும். ஏன் இந்த லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசோர்ட் உங்களுக்கு தெரியும், இவ்வளவு நிறுவனங்களை முகாமை செய்து கட்டுப்படுத்தி வழிநடத்துகின்ற போதும் சில வேளைகள்ல சிறு நிறுவனங்கள்
சில நிறுவனங்கள் மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளாகலாம். அப்படி பிரச்சனைக்குள்ளாகும் போது வாய்ப்பாளர்கள், அந்த முதலீட்டாளர்கள் அந்த பிரச்சனையை பெரிதாக வரலாம் நினைத்து உடனடியாக தங்களுடைய பணத்தை மீளப்பெற முயலும் போது அது இன்னும் பிரச்சனை அதிகம். அதை தீர்ப்பதற்காகத்தான் இந்த லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசோர்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. அந்த டைம்ல இந்த நிறுவனங்கள் மத்திய வங்கியிடமிருந்து வசதியினை, இந்த பண வசதியினை பெற்று, இந்த கடனை பெற்று தங்களுடைய இந்த குறுங்கால திரவத்தன்மை பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். இதுவரைக்கும் நாங்க மைய தொழிற்பாடுகள்ல 5 விதமான மைய தொழிற்பாடுகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இன்னும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மைய தொழிற்பாடுகள், அதோட ஏஜென்சி, முகவர் தொழிற்பாடுகள் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. ஆகவே மிகுதியை அடுத்த வகுப்பிலே நாங்கள் பார்க்கலாம். நான் நீங்கள் இதில் கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம், நான் மிக சுருக்கமாக ஒவ்வொரு விடயத்தையும் சொல்லியிருக்கின்றேன். மிகவும் வேகமாகவே அதை சொல்லி முடிக்க வேண்டிய தேவை இருந்தது. அதனால் சில நேரம் ஸ்பீடாக இருந்திருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருக்கணும்னு சொல்லிட்டுனா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க மெசேஜ் போடுங்கோ. அதே நேரம் நீங்கள் முக்கியமாக சென்ட்ரல் பேங்குடைய வெப்சைட்ல போய் இதை திரும்ப ரீட் பண்ணுங்க. இந்த விடயம் தான் அதுலேயும் இருக்கு. நான் உங்களுக்கு இலவாக அதையே திரும்ப தந்து உங்களுக்கு விளங்கப்படுத்திருக்கிறேன். மேலதிகமாக புத்தகங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் வாசிப்பது நல்லது. ஓகே, தேங்க்யூ வெரி மச். நாங்கள் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.